வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் ஆல்ரெடி. சண்டேலாம் இல்லையா சார்? மழை வேற பெய்யுது. உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. புயல் அடிச்சாலும் வரணும் ஆஃபீஸ்க்கு. எலெக்ஷன் முடிவு வரைக்கும் ஒருத்தருக்கு லீவு கிடையாது. சொல்லிட்டேன். லீவு கேட்கறது, சங்கம் வைக்கிறது, இதெல்லாம் நீ பாரு. நீ நிகழ்ச்சி வாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் தரப்பில் அன்புமணி அவர்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டோம். ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியோட தலைவரும் நிறுவனரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுப்பிட்டாங்க. ஆனால் அவர்கள் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிப்ளை அனுப்பியிருக்காங்க சார். கடிதம் பின்னாடி சொல்கிறேன். இது ஐயா மிகுந்த மனவேதனையோடு நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பார்த்திருப்பீர்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு 80களில் இருக்கும் ஒருவருக்கு இவ்வளவு வேதனையா அப்படின்னு. பிள்ளைங்க கவனிக்காமல் போகிறது எல்லா பெரியவங்களுக்கும் நடக்கும். வேலைக்கு போயிடுவாங்க, எங்கன்னு இருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க வயதான காலத்தில்ன்றது வேறு. அப்போயாவது பெரியவர்கள் புரிந்து கொள்வார்கள். சரி, பொண்டாட்டி பிள்ளைங்க வந்துருச்சு, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்கள். இது மகன் தனக்கு எதிராக செயல்படுவது, தன் குழந்தையை விட அதிகமாக நேசித்த கட்சியை தன்னிடமிருந்து திருடுவது அவருக்கு இந்த வயதில் எத்தகைய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீயும் வந்திருக்கிற, பார்த்துருப்ப. என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. நேற்று இப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல ஐயா. சமூக நீதி, மகளிர் உரிமை, மதுவிலக்கு, பிற்படுத்தப்பட்டோர் நலன், இடஒதுக்கீடு, இதுதான் அவரோட மூச்சு. இதை சுற்றி தான் அவரோட அரசியல். தந்தை பெரியாருக்கு பிறகு அதிக அளவு சமூக நீதி பேசியவர் என்ற பெருமை தனக்கு வேண்டும் அப்படின்ட்டு ஐயா நினச்சாரோ இல்லையோ தெரியல, அதை வாங்கிட்டார் அவர். நேற்று கடலூரில் ஒரு கூட்டம், ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், உன் அரசியல் பயணம் முடிஞ்சிருச்சு. பேசுனதை சொல்லிடுறேன். நானும் இந்த வேதனையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் பேட். ஒரு பொலிட்டிக்கல் நியூஸாக என்னால் பார்க்க முடியல. அதை தாண்டி ஐயாவெல்லாம் நேராக பார்த்து சந்தித்ததுனால ஐ ஃபீல் ரியலி பேட். எனக்கு மனசு இறங்குது, உங்களுக்கு மனசு இறங்கும், அந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கு மனசு இறங்கும். பெத்த பிள்ளைக்கு மனசு இறங்க மாட்டேங்குது, அதை வேதனைப்படுத்தி பார்க்குறாரு என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு பாட்டு இருக்குது. ஆனால் எனக்கு நடந்த கொடுமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். என் உயிரை தவிர எல்லாத்தையும் பறிச்சிட்டான். சூழ்ச்சி செய்து தன்னை பாமக தலைவர் என்று அன்புமணி அறிவித்து கொண்டிருக்கிறார். நான் வளர்த்த கட்சியை அன்புமணி அபகரிக்க பார்க்கிறார். அதை அனுமதிக்க முடியாது. எனக்கு உதவியாக மூத்த மகள் காந்தியை செயல் தலைவராக நியமித்துள்ளேன். பாமக விஷயத்தில் தேர்தல் கமிஷன் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம். உண்மையை சொன்னாலும் தேர்தல் கமிஷனுக்கு புரியவில்லை. பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். தேர்தல் கமிஷன் வரைக்கும் பணம் சென்று விட்டது. நீதிமன்றத்தில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உச்சநீதிமன்றத்திற்கு அன்புமணி சென்றாலும் நான் தான் வெல்வேன். அன்புமணியை படிக்க வைத்தது, டாக்டர் ஆக்கியது, மத்திய அமைச்சராக்கியது, பாமக தலைவராக்கியது என எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறேன். இப்போது என்னோடு மோத நினைக்கிறார். நான் இதய பரிசோதனைக்காக மருத்துவமனையில் இருந்தபோது மற்ற கட்சிகள், சமுதாய தலைவர்களை என்னை சந்தித்து நலம் விசாரித்தனர். ஆனால் அன்புமணி மருத்துவமனைக்கு டாக்டரிடம் விசாரித்து விட்டு சென்று விட்டார். அப்போதுதான் உலகம் அவரை சரியாக புரிந்து கொண்டது. இனி வன்னிய மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அன்புமணியின் பாச்சா பலிக்காது. தலைமை தேர்தல் கமிஷனில் வேண்டுமானால் அன்புமணி வெற்றி பெறலாம். ஆனால் என் பக்கம் மக்கள் இருக்கின்றனர், நீதி நியாயம் இருக்கிறது. இது ரொம்ப கவனிங்க, ரிமைண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன் நான். தமிழகத்தில் 96,000 கிராமங்களுக்கு நேரில் சென்று வியர்வை சிந்தி ஆலமரமாக பாமகவை வளர்த்தேன். இதுதான் அவருக்கு வேதனை. ஒரு உண்மையிலேயே ஒரு மிகைப்படுத்தல் இல்லாமல் சொல்கிறாரு. அவர் தான் நடந்தார். அந்த காலத்தில் ஒரு வண்டி நம்பர் மறந்துட்டேன், ஒரு பழைய அம்பாசிடர் கார் வச்சுருப்பார், இதை வச்சுக்கிட்டு தான் போவார். அந்த ஆலமரத்தில் கிளையின் ஒரு முனையில் அமர்ந்து கொண்டு அடிக்கிளையை அன்புமணி வெட்டி கொண்டிருக்கிறார். நான் வயிறெறிந்து சொல்கிறேன், அன்புமணியின் அரசியல் பயணம் முடிந்துவிட்டது. இனி வெல்லப்போவது நான் தான். என் உழைப்பை, உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இப்போது அன்புமணி தரப்பில் இருப்பவர்களை கேட்டால் அவர் பக்கம்தான் நியாயம்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவெளியில் இருக்கிறோம், நாம் இங்கிருந்து பார்க்கலாம். அவர் தான் உங்களுக்கு பதவி கொடுத்தாரு, நீங்கள் சரியாக செயல்படவில்லை என்று அவரை ஒதுக்குறீங்க, ஓரம் கட்டுறீங்கன்ட்டு தான் இந்த பிரச்சனை தொடங்குது. ஃபஸ்ட்டு இந்த நிர்வாகிகளை எல்லாம் மாற்றுறாரு. ஐயாவோட ஆதரவாளர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக கட்டம் கட்டுகிறார். இப்போது இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய GKM குமரனை ஐயா நியமித்த போது எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாரு. எதுக்கு வந்த நீ அப்படின்ட்டு இந்த கூட்டம் நடக்குது. அதில் அவர் ஃபேமிலியை ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஐயா அன்றைக்கி சொன்னார், ஞாபகம் இருக்கு, அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், எல்லோரும் முன்னாடி நீ இப்படி அவமானப்படுத்துகிற அப்படின்ட்டு. அப்போலேருந்து அந்த ஐயாவுக்கு இந்த உறுத்தல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பிறகு அன்புமணி அமைத்த கூட்டணி ஐயாவை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டது. அவருக்கு என்னென்னா, இந்த கூட்டணி அமைகிறதெல்லாம் தாண்டி வாக்கு,
எடப்பாடிக்கிட்ட பேசுகிற காலைல வாங்க சைன் பண்ணிக்கலாங்க, 7 சீட்டு, ஒரு மாநிலங்களவை. சௌமியா அன்புமணியே தோத்து போகிறாங்களே சார். 7 சீட்டு, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்ட்டு பேசி டீல் ஃபைனலைஸ் பண்ணிடுறாரு. காலையில் கையெழுத்து போடுறதுக்கு மூத்த தலைவர்கள் தங்கமணி, சி வி சண்முகம் எல்லாம் வர்றாங்க என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று பாரத் மாதா கி ஜே என்று ஒரு அயன்மேன் வந்ததும் அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அப்புறம் போய் என்ன வெளியில் சொல்ல முடியும், வரும்போதே ஒரு அமௌண்ட்டை தூக்கிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லாதீங்க. சரி, அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வந்து பார்த்த உடனே சரி பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டான்றதை புரிஞ்சுக்கிறாரு. இந்த பாருங்கள், கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும், ஐயாவுக்கும் பணம் வேணும். ஆனால் கட்சியை காவு கொடுக்காமல் நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும், புரியுதா? கட்சியை காவு கொடுத்து பண்ணுறது பேர் வியாபாரம். கட்சி நடத்துகிற செலவுக்கு பணன்றது வேறு, கட்சியை விற்கிறதுன்றது வேறு. அன்புமணி வித்துட்டாருன்றது அப்போவே அவருக்கு புரிஞ்சிருக்கு. மொத்த பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டார், ஒரு பைசா இல்லை. போய் பங்களா கட்டிட்டாரு ஏற்காட்டில். அதுக்கப்புறம் ஈசிஆரில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிரவுண்டு என்னமோ சௌமியா பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. சொத்தாக வாங்கி போடுறாரு. இப்போ ஐயாவுக்கு கட்சி எதை நோக்கி போகுது, என்ன ஆகுன்றது தெரியும். கொஞ்சம் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பார்ப்போம். பாமக அதிமுக கூட்டணி 24 தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் இன்றைக்கி இவர்கள் ஆதரவில் பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கும். பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்காது ப்ராபப்ளி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பாமக கட்சி எப்படி பார்ப்போம், நம்ம 3 MP வச்சுருக்காங்கப்பா. இன்றைக்கி பாமகவை எப்படி மற்ற கட்சிகள் மதித்து கூட்டணிக்கு அழைப்பார்கள், இன்றைக்கி உங்களுக்கு 0 அந்த வேதனைலாம் இருக்கும்போது அப்போ தான் இவர் முடிவெடுக்கிறார். இவங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டோன்னே தான் இந்த கூட்டணி இதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு பிறகு கையில் எடுக்கிறாரு லகானை. நீ உன்னால் இப்போ 0 MP சீட் இருக்குது, நீ யூ மேட் அ பேட் டிசிஷன் அப்படின்றதுனால இப்போ இனிமேல் நான் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு அந்த GKM குமரனை வந்து அவமானப்படுத்தணும்னு அவர் ரிசைன் பண்ணிட்டு போய்ட்டார். கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாரு, அவரை ரிசைன் பண்ணிட்டு போகல, ரிசைன் பண்ணு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்து நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. பிகாஸ் யூ மேட் அ பேட் டெசிஷன். நான் எடுத்த டெசிஷனுக்கு மறுத்து நீ ஒரு டெசிஷன் எடுத்த, அந்த டெசிஷன் கேட்டஸ்ட்ராஃபிக்கல் அப்படின்றது தெரிஞ்சிச்சு, இனிமேல் நான் டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முகுந்தனை க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேரனை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த மேடையில் அன்புமணி எப்படி நடந்துக்கிட்டார், அதுலேருந்து தான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி நடந்துக்கிட்டாருன்றதை பார்த்தோம். அவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறாங்க, மேடையில் மைக்கை தூக்கி போடுறாரு. அதில் தான் சொன்னார், நான் சொல்கிறத கேட்டால் தான் உனக்கு பதவி அப்படின்றதெல்லாம் ஐயா சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஐயா பேசும்போது தான் உள்ளே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்புமணி ஒரு ஸ்டேஜில் இந்த மெயினாக வந்து இந்த தகவல் சொல்வது என்னென்னா, இந்த கட்சி ஒரு பணம் சம்பாதித்து கொடுக்கும் இயந்திரம் என்று அன்புமணி கருத தொடங்கிவிட்டார். அதில் பிஜேபி கூட போனதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிதா, இது மாதிரி 26லேயும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து தான் நீ எந்த முடிவையும் பண்ணாத, கட்சி முடிவில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே சைலண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கொரோனா பீரியடில் நீ வந்தனா உனக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு லாக் பண்ணி பேர குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராதன்னு என்னை அடைச்சி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு சொன்னார் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் அனிமலை நீ எப்படி அடைச்சி வைக்க முடியும்? நீ நார்மலாக நாள் இந்த கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன ஆளுங்கன்னா அப்போ சந்தோஷம்பா கொடுப்பா அப்படின்னு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த இவரெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அதனால அதெல்லாம் சேர்ந்து இவருக்கு அக்யூமுலேட் ஆகி, ஸோ இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சவொடனே தான் இனிமேல் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் தாங்கிக்கல. ஒரு ஸ்டேஜில் தான் ஐயா இதுக்கு மேலெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு இது பண்ணால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகுந்தனுக்கும் தொலை கொடுக்குறாரு. முகுந்தனை இளைஞர் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறால பண்ணோடனே நீ ரிசைன் பண்ணால் தொலைச்சிருவேன் ஒன்று அப்படின்னு சொன்னோடனே தான் இதுக்கு மேலே ஒன்றும் சுத்தப்படாது தான் ஐயா அந்த முதல் முறையாக அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு எல்லாத்தையும் நடந்தது சொல்கிறார். ஏன்பா அந்த முகுந்தனுக்கு கொடுத்ததுக்கு நீ இவ்வளோ கோவப்படுறிய, உன் பொண்ணுக்கு கொடுத்துருந்தானே நீ அப்ஜெக்ட் பண்ணியிருப்பியா அப்படின்னு நாங்கள் அம்மா கேட்டவுடனே தான் பாட்டில் தூக்கி அடித்தது. ஒரு பொங்கல் தினம் என்று நினைக்கிறேன். எல்லாம் சொன்னோன்னே ஐயா பேசினோடனே பிரிவு அதிகமாகி விட்டது. அதற்கு பிறகு அன்புமணி அவர்களை நடத்த என்னவென்பதை நாம் பார்க்குறோம். கட்சிக்காரங்களெல்லாம் விட்டு ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுன்ட்டு சாமிகிட்ட கும்பிட வச்சு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறது. ஐயா பற்றி தப்பு எழுதுனா அவனுக்கு கூப்பிட்டு வச்சு பதவி கொடுக்குறது. தம்பி, நான் நாகரிகம் கருதி இதெல்லாம் பேசலை, வக்கரமாக எழுதுறாங்க. அது மாதிரி எழுதுறவனே டேய் எங்கள் அப்பாடா இப்பெல்லாம் எழுதாதீங்கன்னு தான் நீ சொல்லணும். அவனை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பதவி கொடுக்குற. இது எல்லாத்தையும் விட உச்சம் ஒட்டு கேட்குற கருவி வச்சா எப்படி இருக்கும்? அவர் அன்புமணி தரப்பில் 100 நியாயம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அவர் கொடுக்க முடியும்? ஐயா ஆதரவாளர்களை வந்து இவங்க ஆதரவாளர்களை விட்டு அடிக்கிறது. இது என்ன எத்தனை இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு நீ பார்த்தியா? என்னப்பா பழக்க வழக்கம் உங்கள் அப்பாப்பா? நீங்க எல்லாருமே ஒரே சமூகம் தானே, நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க தானே. தூண்டி விட்றீங்க, அவனை அடிக்க சொல்லி தூண்டி விட்றீங்களே, இது வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? பெற்ற தந்தையை பற்றி அவதூறாக எழுத வைத்து அதை கொண்டாடுவதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை?
நீங்கள் சாமி கும்பிட்றவர் அன்புமணியும் சௌமியாவும் பயங்கரமாக சாமி கும்பிட்றவங்க. அங்கே போய் பல கோயில்களுக்கு போகிறத புகைப்படங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. போப்பாண்டவர்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பெற்றோரை இப்படி பண்ண சொல்லி தான் சாமி சொல்லி கொடுக்குது அவங்களுக்கு. பாவ புண்ணியத்தெல்லாம் நம்புறவங்க தானே நீங்கள். இது பாவம் இல்லையா நீங்கள் செய்வது? எனக்கு கீழே செயல் தலைவராக செயல்படுன்றது தானே சொல்கிறாரு. வேறு என்ன சொல்கிறாரு? நீங்கள் வரக்கூடாதுப்பா, தைலாபுரம் தோட்டம் உனக்கு இல்லை பண்ண சொல்கிறாரு. அது இப்போ செயல்படுற மாதிரி அன்புமணி அவர்கள் அப்போ செயல்பட்டு இருந்தாரு யாரும் கட்சி பண்ணுன்னு தானே சொல்கிறாரு. பார்த்தல அங்கே தோட்டத்தில் போய் பக்கத்தில் பார்த்தல கிளாஸ் எடுத்து பெண்களுக்கு பயிற்சி பட்டறை கொடுத்து அட்டண்டன்ஸ் போட்டு இவாலுவேஷன் வச்சு ஒரு சமூக இயக்கமாக எப்படி செயல்பட்டுருக்காரு. எந்த கட்சியிலையும் அப்படி இல்லை. இதில் நடத்துகிறாங்களா வகுப்புலாம்? இப்படி அவர் திங்க் பண்ணியிருக்காரு. பார்த்து எவ்வளோ ஒரு சிலாகிச்சு சொன்னார் பார்த்தியா. உணவு போட்டு வந்து இத்தனை நாள் தங்கி முடிச்சுட்டு தான் போகணும். இவரே வந்து இவாலுவேட் பண்ணுவார். அப்போ இந்த சமூகத்தில் இவர்களுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பை உயர்த்த வேண்டும் என்று எப்படி செயல்பட்டுருக்கிறார். இன்றைக்கி தினமலரில் பேஜ் 1 நியூஸ் வந்துருந்துச்சு. பிஹெச்டி படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு தேர்வு எழுதுகிறாங்க. குறைந்தபட்சம் அதில் என்னென்னா நீங்கள் மேக்ஸில் நீங்கள் பிரமாதமான மார்க் வாங்கலாம். பட் 50 மார்க்ஸு தமிழில் எடுக்கணும். தம்பி 36% பேர் ஃபெயிலுடா தமிழில். நீயும் ஃபெயில் தான், அவள் தெரியும் எனக்கு. தமிழ்லாம் 85க்கு மேலே. வெரி குட். பிழை இல்லாமல் எழுதுவேன். அது போதும். 36% குவாலிஃபை ஆகலப்பா. இதெல்லாம் தான் அவர் செய்த பணி. புரியுதா? பிழை இல்லாமல் எழுது முதல்ல தமிழை. உன் தாய்மொழி இது. ழாவை தப்பாக போடாத, நாவை தப்பாக போடாத. ஒரு பழக்கருப்பு ஐயா தான் சொல்லியிருந்தார், வரலாற்று தகப்பன் உங்கள் தகப்பன். வரலாற்று தந்தை தான் நம்ம அப்பெல்லாம். அப்படியா? இன்னொன்று, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதானே. இவர் ஜிகே மணியோ ஜிகேஎம் குமரனோ அன்பழகனோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது வந்து பாமக தலைவராக வரப்போகிறார்களா? முடியுமா? யாரையா போட்டி உனக்கு? அப்போ இங்கே இது ஒரு அமௌண்ட் வாங்கணும், இவ்வளோதானே. வேறு ஏதாவது இருக்கா? ரீசன் இருக்கா? சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரீசன் இருக்கா சொல்லு. இல்லை உங்கள் ஐயாவை போல் நீ சமூக நீதிக்காக போராட போறியா நீ? ஸோ இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் விவகாரத்துக்கு வருகிறேன். பாமக ஒரு பதிவு பெற்ற கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் இவர் ஐயாவோட கிளைம் என்னென்னா 25லேயே ஏதோ ஒரு டேட்டு சொல்கிறாரு. அந்த டேட்டிலேயே அன்புமணியோட பதவிக்காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. இவங்க இதுக்கு நடுவில் அதுக்கு மேலே பதவிக்காலம் இருக்குன்ற மாதிரி ஒரு கடிதத்தை இது அனுப்பிச்சிட்டாங்க. அதை ரெக்கார்டாக எடுத்துக்கிட்டு சரி ரைட்டு திருப்பி ரீஎலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி இதுன்னு பதிவு பண்ணிக்கிட்டாங்க. ஐயா என்ன சொல்கிறாரு, அந்த டேட்டில் அவன் தலைவர் இல்லைன்னு சொல்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, பாஸ் நீங்கள் பதிவு பெற்ற கட்சி, இதில் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறது எங்களுக்கு வேலை இல்லை. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளின் எண்ணிக்கை 2500க்கும் மேல். ஒவ்வொரு கட்சியும் கூட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறது எங்கள் வேலை இல்லை. உங்களுக்கு உண்மையிலே பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா போய் கோர்ட்டில் பார்த்துங்க. அவர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த டேட்டில் அவர் இல்லைன்ட்டு, அதை தீர்த்து வைக்கிறது எங்கள் வேலை இல்லை. அந்த டேட்டில் அன்புமணி தலைவராக இல்லையான்றதை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் நாங்கள் தலையிடுவோம். இங்கே பதிவு பெற்ற கட்சி, பதிவு பெற்ற கட்சியோட விவகாரங்களில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. ஸோ அப்போ அவங்க அதிகார வரம்புக்குள்ளே தான் செயல்பட்டுருக்காங்களாங்க சார்? இல்லை தேர்தல் ஆணையம் ஐயா சொல்கிற மாதிரி காசை வாங்கிட்டு? ஐயா கோவத்தில் சொல்கிறாரு, நான் அப்படி நினைக்கல. ஓகேவா? ரூல் கிளியராக சொல்லுதுமா. பேராகிராஃப் 15 ஆஃப் தி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 பதிவு பெற்ற கட்சிகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதில் அதில் தெளிவாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களை அது வரையறை செய்கிறது. ஸோ பிரச்சனை தீர்க்க வேண்டிய இடம் மக்கள் மன்றம். ஓகேவா? சரி, இப்போது மூத்த பத்திரிகையாளர் நிதிஷிடம் கேட்போம். ஐயா என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்வார்? இப்போது அன்புமணி பைஜெயந்த் பாண்டாலாம் போய் அன்புமணியை பார்த்துட்டு வந்தார். தேர்தல் ஆணையமும் கடிதம் கொடுத்துருச்சு. ஐயா என்ன பண்ணுவார்? ஐயாவுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்? ஐயா என்ன பண்ணுவார்? எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது, ஏடிஎம்கே கூட தான் ஐயா போகிறதா முடிவு. ஆனால் வந்து அன்புமணி அவர்களோட சமரசமாக போக வாய்ப்பு இல்லை சார். ஏன் அவரோட சமரசமாக போய்கிட்டு இருக்கணும்? நீங்கள் பாட்டுக்கு அதிமுகவோட சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம்ல. ஒரு விஷயம் ஐயா என்ன பண்ணுவார்ன்றதை நான் சொல்லிடுறேன். தலைமை தேர்தல் கமிஷனில் வேண்டுமானால் அன்புமணி வெற்றி பெறலாம். ஆனால் என் பக்கம் மக்கள் இருக்கின்றனர், நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டால் ஐயா 20 சீட்டு கொடுப்பாங்களா பிஎம்கேக்கு? அந்த 20 சீட்டில் மட்டும் கேண்டிடேட் போட்டு ஐயா வேலை செய்வார். எனக்கு என்டிஏ பற்றி கவலை இல்லை, திமுக பற்றி கவலை இல்லை. அன்புமணி கேண்டிடேட் ஒருத்தன் ஜெயிக்கக்கூடாது. தன்னோட சக்தியை மீறி பிரச்சாரம் பண்ணுவார். என் மகன் நீ என்ன வீழ்த்த பார்க்குறியா, முழு சக்தியும் செலவு பண்ணுவார். அப்படி முழு சக்தியும் செலவு பண்ணும்போது அன்புமணியோட கேண்டிடேட்ஸை வீழ்த்துறதுக்கு திமுக பண உதவி செய்ய யோசிக்குமா? யோசிக்காது. இன்கேஸ் அவங்க அன்புமணி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா they'll டேக் தி ஃபாதர் ஆன் போர்டு. திருமாவளவன்னா பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா தானேங்க, 2 பேர் ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க. அதனால் இவரும் திருமாவுக்கும் ஐயா மேலெல்லாம் பெரிய மரியாதை உண்டு.
நடுவில் சில சிக்கல்கள்லாம் இருக்குது. பெரிய மரியாதை உண்டு. அவர் ஒன்றும் ரொம்பலாம் முரண்டெல்லாம் பிடிக்க மாட்டார். அப்போ இவருக்கு என்ன, பழைய எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்காமல் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் ஒதுக்கிட்டு, இன்னொன்று நார்த்தில் வன்னியர் தலித் காம்பினேஷன் எப்படி இருக்கும், அதை மீறி அன்புமணி கேண்டிடேட் ஜெயிச்சிருவாங்களா? ஸோ என்டிஏவுக்கு இது மிகப்பெரிய பலவீனம். எப்படியாவது பேசி அன்புமணியோ ஐயாவையோ பேசி காலில் கீழாவது உழுந்து 2 பேரையும் ஒன்றா எடுத்துகிட்டு வர தான் ஒரே வேலை. ஒரு வழி மிடில் பாத்தாக ஒன்று கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஒரு கட்சி தான், ஆனால் தனித்தனி அணி, ஜே அணி, ஜா அணி, ஐயா அணி, சின்னையா அணி அப்படின்னு பிரித்து 2 பேருக்கும் சீட்டை கொடுத்து 2 பேரையும் அக்கமடேட் பண்ணுறது ஒன்று தான் வழி. ஆனால் அதுக்கு ஐயா ஒத்துக்கணும் சார். அதுக்கு தான் பேச்சுவார்த்தை. ஐயாவின் மனதை கரையுங்கள் ஒரு வழியில். இது ஒன்று தான் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. இதை பண்ணாமல் அன்புமணி கூட நீங்கள் சைன் பண்ணுறதுனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அன்புமணி வில் பிகம் அ லயபிலிட்டி ஃபார் என்டிஏ. அதிமுக தலைவர்களோடு பேசினேன். சங்கர் நாங்களும் போய் பேசணும், ஐயா கிட்ட பேசணும். அந்த பேச்சை எடுக்காதப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கு மேலே அவர்கிட்ட என்னத்தை பேசுறது? கஷ்டமாக இருந்துச்சு. அவர் பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட பரவாயில்ல சமாதானமாக போங்க பையன் கூடலாம் சொல்லவே எங்களுக்கு மனசு வரல. கரெக்டு தான் சார். ஐயாவும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இது வந்து வெறும் மகன் அப்பா சம்மந்தப்பட்டது கிடையாது, தமிழகத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிற ஒரு தேர்தல். அதனால் அவரும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதான். இப்போ விட்டு கொடுத்து போயிட்டு 5 வருஷத்துக்கு யாருமே அந்த போயிட்டு திரும்பி பார்க்க மாட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அன்புமணிக்கு விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறத பற்றியே நான் பேசலை. அன்புமணியோடு சேர்ந்து ஒரு வின்வின் பாலிசியாக என்ன பண்ண முடியுன்றத பெரியய்யா யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெரியய்யா பெண்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருபவர். அதனால் நமது சேனலின் பெண் பத்திரிகையாளர் மாலதி அவர்கள் சொல்லும் கருத்தை ஐயா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வார் என்று நம்பலாம். எனக்கு இது ஒரு சொல்யூஷன் வரணும் தான் எல்லாருக்கும் ஆசை. நமக்கு எப்படி இருக்குதுன்னா வன்னிய சமூக மக்களுக்கு எப்படி இருக்கும், நாடா நம்ம கட்சி இப்படி போச்சே அப்படின்னு ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பார்கள் யார் நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு. அதே நேரத்தில் கட்சி மற்றும் நிர்வாகிகள் அன்புமணியோடு இருக்கலாம். இந்த கட்சி உருவாக காரணமாக இருந்த வன்னியர் சங்கம் முழுமையாக ஐயா பின்னணியில் இருக்கிறது. அந்த சங்கம் மாறாது. அந்த சங்கத்திற்கு அதிகாரம் பெற்று தந்தவர் ஐயா தான் என்பதை அந்த சமூகம் மறக்காது. ஸோ சிம்பத்திக்காக ஓட்டு போடுவாங்க. ஐயாவும் எப்படி கேட்பார், உங்களுக்காக உழைச்ச எனக்கு இது கூட செய்ய மாட்டிங்களா? இப்போ பேசினார்ல என் உயிரை மட்டும்தான் எடுக்கலை அப்படின்னு. இது அந்த சமூக மக்கள் பார்த்துக்கிட்டு எப்படி இருப்பாங்க, பெத்த தகப்பன் இப்படி பண்ணுறப்ப அப்படின்னு. இதில் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இறங்கி வர வேண்டியது யார் என்பது இன்றைக்கி அன்புமணி கூட எல்லாரும் அன்புமணி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடக்கிறாருங்க. அந்த ஆள் வயசான ஆள் புத்தி பதிலிச்சு போச்சுன்ட்டு நீங்கள் பேசலாம். ஆனால் அவங்களே போய் ஐயாவுக்கு தான் ஓட்டும். ஏன்னா அந்த சமூகத்துக்கு அடையாளம் பெற்று தந்தவர் ராமதாஸ். யாரும் மறக்க மாட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வரும் என்று நான் நம்புகிறேன். என்று மாலதி சொன்னதை ஐயா பரிசீலிப்பார் என்றும் நான் நம்புகிறேன். இல்லை, ஐயா வந்து ஊமை ஜனங்கள்னு சொல்லுவார். அவங்களுடைய தலையெழுத்தும் இந்த தேர்தலை ஒட்டி தான் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அதெல்லாம் சேர்த்து ஐயா கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஊமை ஜனங்களுக்காக தான் ஐயா பல ஆண்டுகள் அரசியல் பண்ணிக்கின்றார். அந்த வேர்டு காயின் பண்ணது ரொம்ப அழகானது வார்த்தை. என்னென்னா, ஏன் உங்களை ஊமை ஜனங்கள்னு சொல்கிறேன்னா, உங்களால் பேச முடியாதனால தான் நீ அமைதியாக இருக்கிற. உங்களுக்காக நான் பேசுகிறேன். ஊமை ஜனங்களின் குரலாக நான் இருக்கிறேன். அப்படி குரலாக பார்த்தவர்கள் ஐயாவோட சேவையை மறந்து விடுவார்களா? ஸோ ஐயாவை தனியாக விட்டிங்கன்னா அதோகதி, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ பிஜேபி இந்த சமாதான முயற்சியில் இருவரையும் எப்படி பேச்சப் பண்ணுறதுன்றதில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறது. உங்களது சமாதான முயற்சிக்கு எங்களது முழு ஆதரவு இருக்கிறது என்று அதிமுக தெரிவித்து விட்டது. நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், முடியல. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திங்ஸ் வில் இவால்வ் சூன். அனல் மின் நிலைய ஒப்பந்த பணி மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஆளுங்கட்சியின் ராஜ நிர்வாகி ஒருத்தர் 15 ஸ்வீட் பாக்ஸ் கேட்டு மிரட்டிருக்காரா சார்? 15 ஸ்வீட் பாக்ஸ்னால் எம்பிட்டு 15 கோடி. திமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் அவர் தான் அந்த ராஜபிரமுகர். அந்த ரமேஷ் ராஜ் தான் 15 கோடி கேட்டு மிரட்டியிருக்காரு. அந்த நியூஸில் என்ன வந்திருக்குன்னா, தலைமைக்கு அந்த நிறுவனம் தெரிவித்த தலைமையில் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு கண்டிச்சிருக்காரு. தலைமையிட்ட போய் சொன்னால் உன்னை விட்டுருவேனா, எடுக்கலைன்னா நீ தொழிலே பண்ண முடியாது பார்க்குறியா என்று மிரட்டி கொண்டிருக்கிறாராம். இதுதான் திமுக ஆட்சியோட லட்சணன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஜூனியர்டனில் வந்துருந்துச்சு. தலைமையவே எதிர்த்து இப்படி மறுபடியும் அந்த செயலை பண்ணுறாங்கன்னா, அப்போ நீ கொடு காசுன்னு கேட்பார் தலைமைக்கிட்ட. பரவாயில்லையா? நான் தலைமைக்கிட்ட இவர் காசு கேட்பாரா? ஆமாம், நீங்கள் வாங்கிக்கிறீங்கல்ல, நீ கொடுக்க போகிறது இல்லை, என்ன வாங்க விடு. இப்போ எவன் முதலீடு செய்வான் இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா? இதுக்கு தான் வர்றதில்லை. சந்திரபாபு நாயுடு பெருமையாக சொல்கிறாருல்ல, ஃபைல் அப்ரூவ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், தேடி வாங்க.
நாளைக்கு இந்த ஆட்சியை போனாலும் கூட அதை பாதுகாக்கிற மாதிரி சட்டத்தை நான் உருவாக்குறேன். சாவரின் கேரண்டி இருக்கிற மாதிரி நான் லா உருவாக்கிக்கிட்டு போகிறேன்ட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி சிஎம்ஐ நம்பி இங்கே வந்து கையெழுத்து போட்டாலும் இந்த ரமேஷ் ராஜுக்கிட்டலாம் தப்பிக்க முடியுமா? அவங்க கம்பெனிக்காரங்க எவன் முதலீடு பண்ணுவோம் சார். நம்ம ஏற்கனவே அந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்பு நடத்துறது தொடர்பாக வந்து பேசியிருந்தோம். அதில் வந்துட்டு இந்த டெண்டர் விட்டாங்களே, இந்த ஒரு முக்கிய புள்ளி மத அடிப்படையில் வந்து விடப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு சார். என்ன வந்திருக்கு செய்தி? தினமலரில் எதில் வந்திருக்கு? டீ கடை பெஞ்ச் என்ன இருக்குது அதில்? அப்பாவி அதிகாரி வந்துட்டு தான் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த டெண்டர் கொடுக்குறாரா. ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த ஊழியர் நியமனத்துலேயும் தான் மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பதவி போட்டிருக்கதா அரசல் புரசலாக பேசப்படுதான். யாருப்பா அந்த அதிகாரி? இன்னசென்ட் திவ்யா. எப்படி சொல்கிற நீ? இன்னசென்ட் அதில் பேர் போட்டிருக்கா? இன்னசென்ட் திவ்யான்னு பேர் இருக்கு அதில்? அப்பாவின்னு போட்டிருக்கல சார். இன்னசென்ட் அப்பாவி இன்னசென்ட் தெரிட்டான். கீழே பேர் வருது அதில். இந்த தினம் டீ கடை பெஞ்சில் வந்து தம்பி ஸ்ட்ராங் ஆயிட்டானா இல்லை அவங்க குறியீடு வீக்காக வச்சுருக்காங்களா சார்? இம்ப்ரூவ் ஆகிட்டான். அது எளிய முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தான் அது இருக்கிறது. எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே நடந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள் நியமனத்திலும் இந்த புகார் எழுந்துச்சு. அதாவது தன்னோட மதத்துக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கவும் தன் மதத்துக்கே முக்கியத்துவம் தந்திருக்கிறதா புலம்புறாங்க என முடித்தார் அந்தோணிசாமி அப்படின்னு போட்டுட்டு, அடுத்த பேரால திவ்யாவும் ஜெயாபாபுவும் கார்த்தாலேயே ஆபீஸ் கிளம்பிட்டாங்க பாருங்கோ என்று முடித்தார். ரைட்டா? மேலே அப்பாவி வந்துடுச்சா, கீழே திவ்யாவும் ஜெயாபாபுவும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு. ஜெயாபாபு தான் வந்து ட்ரெயினர். அது அவங்க சம்பளத்தை கேட்டால் ஒரு நாளைக்கு 67,000. தம்பி அதுதான் முக்கியம். ஒரு நாளைக்கு 67,000 சம்பளம், 10 நாள் பயிற்சிக்கு 6.70 லட்சம். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லைனாலும் பசங்களை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்றது தான். என்னம்மா இது பெரிய அமௌண்ட் இல்லையா? பெரிய அமௌண்ட் இல்லையா இவருக்கு? ஒருவேளை இதெல்லாம் இவருக்கு பெரிய அமௌண்ட் இல்ல போல இருக்கு. ஊருக்குள்ள உலவிட்டு இருக்க செய்திலாம் உண்மைதான் போல இருக்கு. ஐயோ, நான் அந்த அடிப்படையில் சொல்லவில்லை. திருவான்மையூர் உத்தண்டி டெண்டராக பார்த்து அது போன்ற விஷயங்களை பேசி கொண்டிருப்பதால் எனக்கு இது பெரிய அமௌண்ட்டாக தெரியல அப்படின்னு சொல்லி டெண்டரில் மெனிப்புலேட் பண்ணுற அளவுக்கான பெரிய தொகை இல்லை. கரெக்ட் தான் சார். நீங்கள் இதை இப்படி தானே பார்க்கணும். இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கோ இதே மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கோ இத்தனை காலத்துக்குள்ளே இவ்வளோ பணம் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த 6,70,000 தொகைன்றது சின்ன தொகை இருந்தாலும் இந்த வேலையினால் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்க போகிற பிஸ்னஸ் அன்இமேஜினபிள். புரியுதா? மொதல் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறது தானே. ஃபாலோவெல்லாம் போட்டாங்கல்ல. இத்தனை 1000 மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துருக்கிறோம், இவ்வளோ எடுத்துருக்கிறோன்னு சொல்லிட்டு அதர் ஸ்டேட்டில் போய் டெண்டர் போடும்போது இது எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல கோடிக்கு போயிடும் பிஸ்னஸ். இப்போதான் புரியுது அவங்க எதுக்கு தொடர்ந்து 10 நாட்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதனால தான் நான் தொகை சின்னதுன்னு சொன்னேன். ஒரு கம்பெனின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏமா நம்மளே எவ்வளோ சம்பாதிக்கிறோம் யூடியூப் நடத்துகிறவங்க, அந்த அடிப்படையில் மீனும் தொகை சின்ன தொகை சார். 6,70,000 ரூபாய் 10 நாளைக்கு நல்ல பைசா தானே. அது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் இவ்வளோ வாங்குறது அதிகம் சார். அவங்க ஒரு ஆள் தானே பேசுகிறாங்க. இன்னொன்று ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. வேலையே இல்லை. இப்படி ஒரு ரூமில் நின்றுக்கிட்டு கேமரா போட்டுக்கிட்டு உங்க பாட்டு பேச போகிறாங்க. எதில் இருக்கவங்க கவனிச்சானா கவனிக்கலையா, இங்கிலீஷ் புரிஞ்சுதா புரியலையா? இந்த 10 நாள் எடுக்கிற கிளாஸை ஒரு மணி நேரமும் 1 வருஷம் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு அவ்வளோ லாபம் இல்லைல்ல. இந்த பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. பட் 10 நாளில் 6,70,000 ரூபான்றது நல்ல பணம் சார். இதே போன்று தானே சார் அந்த மடிக்கண்ணி டெண்டரும் நம்மளோட ரேஞ்சு கூடணும் அப்படின்றதுக்காக எடுத்தாங்க. பிராண்டுக்காக கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. டெல்லு, ஹெச்பி இதெல்லாம் லாபமே இல்லாமல் அந்த நிறுவனங்கள் ஏன் சப்ளை பண்ணுதுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் 10 லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது பிராண்ட் வேல்யூ கொடுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க 10 லட்சம் லேப்டாப், 5 லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது பஞ்சாப் கவர்மெண்ட்டில் நீ டெண்டர் போடும்போது யூ வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ். சார் கொஞ்ச நாளைக்கு முன்பு தான் வந்துட்டு திருச்சியில் டாஸ்மாக் ஊழியர்கள் வந்துட்டு பாட்டில் திரும்ப வாங்கினா எங்களுக்கு ஏற்கனவே பணி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இதை தமிழ்நாடு முழுக்க நடத்த இருக்கிறதா டாஸ்மாக் அந்த ஊழியர்கள் சங்கம் அறிவிச்சிருக்காங்க சார். என்னைக்கு? டிசம்பர் 3 சார். நான் மனதார அந்த டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டத்தை வாழ்த்துகிறேன், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். அவங்க 10 ரூபா வாங்குறாங்கன்ட்டு நான் தான் விமர்சனம் பண்ணி பேசுகிறேன். ஆனால் அவர்கள் எத்தகைய கடினமான சூழ்நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு முன்னாள் அரசு ஊழியன் என்ற முறையில் என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த தான் சொல்கிறேன், நான்லாம் நல்லா ஃபேன் காற்று கீழே உட்காந்து சொகுசாக டேபிள் போட்டு உட்காந்தாப்பா வேலை செஞ்சேன். அவ்வளோ கஷ்டம்லாம் படல. நான் ஜூனியர்ஸுங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் 1/3 வாங்குறாங்க. வேலை எப்படிப்பட்ட வேலை? 10 ரூபா வாங்குறான்றதுனால நம்ம அதை ரொம்ப இலக்காரமாக பேசுவோம். இப்போ அது பத்தாதுன்னு இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு பாட்டில் வேறு வாங்கி அடுக்குன்றாங்க. நான் அன்றைக்கி இந்த விரிவாக அந்த என்னென்ன சிரமங்கள் அந்த பாட்டில் வாங்குறதுல சேகரிக்கிறதுல அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் விரிவாக அதுக்குள்ளே போல மனமாற வாழ்த்துறேன். இப்போது இந்த அப்பீல் நான் சொல்ல போகிறது டாஸ்மாக் ஊழியர்களுக்காக. நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு மிரட்டும். அன்றைக்கி பணிக்கு வராதவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்குவோன்னு சொல்லுவாங்க.
ஒரு 60,000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க, 60,000 பேர்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு இவங்க டாஸ்மாக் நடத்த முடியாது, புரிஞ்சுக்குங்க. வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. ஆனால் இதில் சில பேர் இருப்பாங்க, இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா அந்த 10 ரூபா வசூல் போய்டும்ல, இதுக்காக கருங்காலித்தனம் பண்ணுறதுக்கு பாதி எம்ப்ளாயிஸ் அதில் இருப்பாங்க. இந்த வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தோழர்கள் தான் அங்கே வெளியில் நிற்கிறாங்க, உங்களுக்காக தான் வெளியில் நிற்கிறாங்க. இதில் நிர்வாகத்துக்கு சாதகமாக நம்ம கருங்காலித்தனம் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு திமுக சங்கத்தில் இருக்கிறவங்க போட்டோம். மற்ற அனைத்து சங்கங்களும் உறுதியாக இதில் பங்கேற்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா நாளைக்கு பாட்டில் வாங்கி அடுக்குன்னா ஏன் பாட்டில் வாங்கி அடுக்கலன்ட்டு உங்களுக்கு மெமோ கொடுப்பான், திருப்பி தூக்கி வால்பாறைக்கு அடிப்பான். அதனால் முழுமையாக இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கெடுங்கள். அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவுட் சோர்ஸ் பண்ணியா, பாட்டில் வாங்கி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தனை அவுட் சோர்ஸ் பண்ணு, கொட்டுதில் டாஸ்மாகில் காசு கொஞ்சோண்டு செலவு பண்ண, இன்னொன்று அதை அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா அவன் பாட்டில் வசூல் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அவன் இடைக்கு போட்டு ஏதாவது பண்ணிட்டு போகிறான். உன் ஊழியனையே ஏன் திருப்பி இந்த வேலையை சுமத்துற? அண்ட் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணி இதை மானிட்டர் பண்ணுறது எளிது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துங்க. கடையே 10க்கு 10. நீங்கள் இங்கே சிட்டியில் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த கிராமத்துலலாம் எங்கன்னா போனோன்னா இந்த வயலுக்கு நடுவில் பம்பு செட் இருக்கும், அந்த ரூமை டாஸ்மாக் ஆக்கிடுவாங்க. சுற்றி இருக்கிற வயல் பூரா குஷ்டு பாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஊழியம் பாட்டில் வாங்கி எங்கே எடுக்கலாம்? இங்கே நம்ம பார்க்குறது பூரா கட்டிடங்களில் இருக்குது. கிராமத்துலலாம் போய் பார்த்தோன்னா எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது மாதிரி, அந்த வயலில் விவசாயம் பண்ணாமல் தரிசு நிலமாக கிடக்கும். அப்போ இந்த தரிசு நிலமாக இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல உங்கள் ஊர்லாம் இருக்கப்போ அந்த மாதிரி நிறைய கடை இருக்குது, சொல்லியிருக்கேன் பார். அங்கே தான் வயலில் தான் கொஞ்சம் குடிப்பியா நீ? அப்போ அங்கே நீ பார்த்துருக்கல்ல அந்த கடை எவ்வளோ சின்னதாக இருக்கும், அவன் பாட்டில் வாங்கி எங்கே பாடுக்குவான்? ஸோ இது ஒரு அடாவடித்தனமான ஆர்டர். இது கிட்டத்தட்ட இது 2 வேலை. இது புரியுதா? பாட்டில் வாங்கி வச்சுட்டு அவனுக்கு 10 ரூபாய் திருப்பி தரணும். சில்லறை எங்கே போ? எனக்கு கேஷில் டீலிங்கே இல்லை, எல்லாம் ஸ்கேனிங்கை வச்சுக்கிட்டு சுற்றுறான். அதனால் அது கூடுதல் வேலை. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள். அதனால் ஊழியர்கள் முழுமையாக இதில் பங்கேற்கணும். அரசாங்கம் பயப்படும், புரிஞ்சுங்க. நீங்கள் டாஸ்மாக் ஒரு நாள் நின்றுச்சுன்னா நடுங்கும் அரசாங்கம். அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டியது டாஸ்மாக் ஊழியர்கள் ஒவ்வொருவரின் கடமை. அதனால் கருங்காலித்தனம் பண்ணாமல் ஒழுங்காக ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சார், அந்த டாஸ்மாக் பண்ண வச்சு தானே எல்லா அரசு ஊழியர்களுக்கும் பணம் போடும். ஆமாம், அரசு ஊழியர்களுக்குன்னு சொல்ல முடியாது, பெரும் பகுதி அரசுக்கான வரும் 50,000 கோடி வருஷத்துக்கு. அதில் நீங்கள் 1000 ரூபா கொடுக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் பயப்படும். சார், இன்னைக்கு தினமலரில் இதன் தொடர்ச்சியாக வந்துட்டு இன்னொரு செய்தி வேறு. எங்கே போனது அந்த வீரியமும் வேகமும்? அரசு ஊழியர்கள் சங்கம் வந்துட்டு இப்போ வேகமாகவே செயல்படுறது கிடையாது, அதுவும் இல்லாமல் இந்த திமுகவோட சங்கங்கள் வந்து அதை மலிவடைய வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. தட் இஸ் ரைட்டு. நாம் 2-3 முறை நாம் இந்த நிகழ்ச்சியிலே நம்ம பேசியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போராட்டம்பா. கதிராமங்கலத்தில் ஒரு போராட்டம், இன்னொரு இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்ட்டு போராட்டம், சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம்ன்ட்டு அதை எப்படியோ ஒரு சமாளித்தார். ஸ்டெர்லைட் போராட்டம் அதை விட்டுட்டேனே, 13 பேர் உயிரிழந்தார்களே, அந்த போராட்டம்னு எங்கே பார்த்தாலும் போராட்டம். எல்லா போராட்டத்தையும் திமுக ஸ்பான்சர் பண்ணிச்சு. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது எதிர்கட்சியோட வேலை. புரியுதா? இருந்து ஆட்சிக்கு எதிராக கலட்டா பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. சும்மா இருக்க வேண்டிய, என்ன ஏன் கூலி கம்மியாக கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரைக் பண்ணியா அப்படின்னு தூண்டி விடணும். அது ஒரு எதிர்கட்சி. அப்போ தான் டெமோக்ரஸி வைப்ரண்ட்டாக இருக்கும். நீங்கள் போராட்டம் கரெக்டாக பண்ணால் தானே ஒரு 10 ரூபா கூலி ஏற்றி கொடுப்பான், அது நல்லது தானே, தொழிலாளிக்கு நல்லது தானே. அதனால் அது எதிர்கட்சியின் கடமை, நான் தவறு சொல்லவில்லை. ஃபண்டும் பண்ணாங்க. உங்களுக்கு மாலத்தீட்டு சொன்ன கோச்சுப்பாங்க, இந்த மாக்காய்க்கெல்லாம் அப்போ போராட்டம் நடத்துனதுக்கு திமுக தான் துட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த விசுவாசத்துக்கு தான் இன்றைக்கி இப்போ துட்டு கொடு, ஆளுங்கட்சி வந்துட்டு துட்டு கொடுன்னு சொன்னோன்னே பிஜேபி பார்த்து குறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, இந்த சோன் பப்படி அவரெல்லாம். ஸோ அப்போது முழுக்க திமுக. எனக்கு அப்போது அதிகாரிகள் எனக்கு சொல்லுவாங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் திமுக ஃபண்டு இருக்குதுன்னு சொல்லும்போது நான் நம்பலை. சார், இது மக்கள் போராட்டம் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் சண்டை போடுவேன் அவங்ககிட்ட, எப்படி சார் திமுக பணம் கொடுக்குதுன்னு நீ இது பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ புரியுது. இப்போ கத்த வேண்டி தானே அவங்க. அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு காரணமான அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்களே, வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருந்தீங்க, பேச வேண்டி தானே. இப்போ தெரியுது, அவ்வளோ பேரும் திமுக வாங்கி பொறுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுபோல் அதிமுக ஆட்சி காலத்தில் அவ்வளோ போராட்டங்கள் நடைபெற்றன. இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த ஒப்பு விடுப்பு, அந்த சரண்டர் விடுப்பு இப்போ கொடுத்துட்டாங்க திருப்பி. இது போல் பல சலுகைகள் தரப்படவில்லை. அண்ட் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எதையுமே நிறைவேற்றவில்லை. அப்போ அரசு ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து ஏதாவது போராட்டத்தை நடத்துவார்கள் என்று பார்த்தால் இது வரைக்கும் பெருசாக ஸ்ட்ரைக் எதுவுமே பண்ணல. ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தோடு நின்று விடுகிறார்கள். இப்போ ஜனவரியில் தான் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிற ஒரு போராட்டம். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த தினமலர் நியூஸில் வந்து கலகலத்து விட்டன அப்படின்றது மாதிரி இந்த சங்கங்கள் நீர்த்து போய் விட்டன அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. திமுக வந்து உள்ளே பூந்து உடச்சிருச்சு. ஏடிஎம்கே இந்த வேலையில் இந்த சில்லற வேலையெல்லாம் செய்யலை. இல்லை சார், எப்படி சார் திமுக வந்துட்டு உள்ளே பூந்து அந்த சங்கங்களை ஃபுல்லாக சுக்குநூறாக்குறாங்க? ரொம்ப எளிதாக பண்ணலாம்ப்பா, நல்லா அழகாக கேட்டேனே. ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தோட வேலை என்னப்பா? பத்திரிகையாளரோட நலனுக்காக நிற்கிறது. நலனுக்காக நிற்கிறது இல்லையா? ஆளுங்கட்சியின் ஊதுகுழலாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மாறி இருக்கிறதா இல்லையா? மாறி இருக்குதா? பத்திரிகையாளர் நலனுக்காகவாவது ஏதாவது பேசுங்கடான்னா யாருக்கு ஐடி கார்டு கொடுக்குதுன்னு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ நிர்வாகிகளை கையில் எடுக்கிறது. எடுத்துட்டாங்களா? இதுதான் வேலை.
எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் கையில் எடுத்து உடச்சி விட்றது. இதே மாதிரி தான் சாம்சங் தொழிலாளிகள் போராட்டத்தை உடைக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? சார் பல்வீர் சிங் ஐபிஎஸ் அவர்களை தமிழ்நாடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, என்ன சார் காரணம்? டெல்லியிலேருந்து திருநெல்வேலிக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வருது கஷ்டமாக இருக்காது? கஷ்டமாக இருக்காதா? டெல்லியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே வராமல் டபாஞ்சிக்கிட்டு இருந்தார். டெல்லியில் இருக்கிறேன், டெல்லியில் முக்கியமான வேலை இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு உருட்டிகிட்டு இருந்தார். இப்போது அவரை மாற்றி ஈரோடு சிறப்பு அதிரடிப்படையின் டிஎஸ்பியாக போட்டிருக்கிறார்கள். அவர் எஸ்பியாக இருக்க வேண்டிய விருப்பம், ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ணிவிட்டு அவரோட பேச்சில் என்ன எஸ்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இன்று ஏஎஸ்பியாகவே இருக்கிறார். ஆக்சுவலி அம்பா சமுத்திரத்தில் வந்து இந்த மாதிரி பல் பிடுங்கிய விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் அவரை டெல்லிக்கு மாற்றிட்டாங்க, டெல்லிக்கு திகாருக்கு மாற்றி விட்டார்கள். இப்போது மீண்டும் அவரை ஈரோடுக்கு எஸ்டிஎஃபோட டிஎஸ்பியாக அவரை நியமித்திருக்கிறார்கள். அவருக்கு அந்த டெல்லி திகார் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியனில் ஒரு பிரமாதமான பிரிவு உபச்சார விழாவெல்லாம் நடத்தப்பட்டது. அந்த வீடியோ பாருங்கள், நடத்தப்பட்டிருக்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் போட்டு இங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்க. மீண்டும் சொல்வது இதுதான், அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் கஞ்சா கேஸ் எல்லாம் பிடிச்சேன், அதனால தான் என் மேலே பல்லு பிடிங்கிட்டான்னு பொய்யா கேஸ் போடுறாங்கன்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணுன்றேன். இதே போல் இந்த ஒரு பெண் விவகாரத்தில் மாட்டி துறை ரீதியான விசாரணையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய செல்வ நாகரத்னத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி போஸ்டிங் போட்டு வச்சுருக்கேன். பல்வீர் சிங்காவது இந்த டாஸ்க் ஃபோர்ஸுன்றது டம்மி போஸ்ட்டு, வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு போட்ட அதிரடி படையது ஈரோடில். அதனால தான் ஈரோடில் எஸ்டிஎஃப் அது கமாண்டோ ஃபோர்ஸுக்கு கீழே அது வரும்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாடு கமாண்டோ ஃபோர்ஸுக்கு கீழே வரும் அது. அதனால அது டம்மி போஸ்டிங்க. அது மாதிரி செல்வ நாகரத்னத்தை ஏன் போடல? ஒரு திரு பாபு என்ற ஐஜி, ரயில்வே ஐஜி தான் செல்வ நாகரத்னத்தின் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டில் விசாரணை அதிகாரி. நம்ம தொடர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட் என்கொயரியை கவர் பண்ணிவிட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். டப்பு நின்றுச்சு விசாரணை. ஒரு சாட்சி முடிச்சுட்டு இப்போ அடுத்து ஒரு குரூஷியல் விட்னஸ் விசாரிச்சா நிறைவடைஞ்சிடும். அவர் அந்த அதிகாரி தன்னுடைய அறிக்கையை அளிக்க வேண்டியதான். டப்பு நின்றுச்சு. என்ன சார் காரணம்? யாராவது கடவுளின் ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்திருக்கும். அதுவும் அவர் ஜாதியை சேர்ந்த கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம் அல்லவா? உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் நீங்கள் தமிழக காவல்துறையில் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் யாராவது ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பாபு ஐஜி தானே, உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறப்பா நிப்பாட்டுப்பான்னு சொன்னி தான் நிப்பாட்டிருப்பாரு. ஆசீர்வாதம் பண்ண முடியாதா? அழகாக சர்ச்சுக்கு போய் பண்ணலாமே. அப்படி தான் பண்ணியிருக்காங்க இங்கே. ஆமேன். சார் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஸோ அதை வந்து இப்போ தீவிரமாக முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் கடந்த 10 வருஷமாகவே சார் இறந்து போனவர்களுடைய பெயர் பட்டியல் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கிட்ட கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஏன் ஓட்டு லிஸ்ட்டில் வந்து அந்த இறந்தவர்களோட பெயர்லாம் நீக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சார். இல்லை, இது ஒரு லாஜிக்கலான கேள்வியாக தானே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது தேர்தல் ஆணையமும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இதுக்கு there should be a system. ஓகே, இறந்தவர்களோட பட்டியல்ன்றது தமிழக அரசுன்னு சொல்ல நான் அரசிடம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றுபவர்களும் அரசு அதிகாரிகள் தான். அந்த டெத்து டேட்டாவை வாங்கி பீரியாடிகளை ஏன் ரிமூவ் பண்ணல? வாட்ஸ் எ ப்ராப்ளம்? இப்போ டேலி பண்ணுறாங்க. சரி, இறந்து விட்டார், நிதிஷோட தந்தை இறந்து விட்டார் அப்படின்ட்டு இப்போ உள்ளாட்சியில் நீங்கள் ஒரு தேனி மாவட்டம்னா தேனி மாவட்டத்தோட உள்ளாட்சியில் நீங்கள் பதிவு செய்வீர்கள் இல்லையா? சிலது பதிவே ஆகாமலும் போகும். இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வேண்டாம், இல்லை கவர்மெண்ட் பெனிஃபிட் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கவங்க சில நேரங்களில் பதிவாகாமல் போகும். பெரும்பாலும் ஆகிடும். இப்போலாம் வந்து இந்த சொத்து பதினா அது இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேட்கறதுனால எல்லாரும் வாங்கிக்கிறாங்க சார். எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இது லோக்கல் பாடியில் இது ஏறிடுது. அந்த டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டோட டேலி பண்ணி இப்போ நிதிஷோட தந்தையோட பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நீக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது தானே? எல்லா டீட்டெயில்ஸும் டேலியானா நான் சொல்கிறேன். நிதிஷோட அப்பாவுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பிறந்த தேதி, தந்தை பெயர், மற்ற விவரங்கள் எல்லாம் டேலி ஆச்சுன்னா நீக்கிறதுக்கு ஏன் பண்ணல? இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் பண்ணல? ஒரு மிஷின் ரீடபிள் டேட்டாவை கொடுங்கடானே கொடுக்கறது இல்லை. போய் இன்றைக்கி வந்து 2002 உன் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சரி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை மிஷின் ரீட் பண்ண முடியாது. இப்போ உன் பேரை போட்டு ஃபைன் பண்ண முடியாது. 150 பக்கம் இருக்கும், அதில் நீ ஒன்று ஒன்றா பார்க்கணும். இதைத்தான் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுது. நான் இன்னும் இந்த வாக்காளர் திருத்தத்தை நான் எதிர்க்கலை, கொள்கை அளவில் நான் எதிர்க்கலை. நான் வந்து அது சரி என்று நான் நினைக்கிறேன். இங்கே நமது நண்பர்கள் இப்போ போய் இந்த ரிவிஷன் உதவிக்கு கூட போகும்போது சொல்கிறாங்க, ஒவ்வொரு தெருவிலையும் 2 ஓட்டாவது இறந்த ஓட்டு இருக்குதுன்னு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோன்னு. இதை பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இருக்கும்போது வாட் இஸ் ப்ராப்ளம்னு எனக்கு உள்ளபடியே புரியல. சிம்பிளான விஷயமா இல்லையாப்பா அது? இதுக்கு எதுக்கு 10-15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீவிர திருத்தம், தீவிரம் இல்லாத திருத்தம்னு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஸோ இட்ஸ் ஒரு ஃபேர் டிமாண்ட். இது டெக்னாலஜி எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? மிஷின் ரீடபிள் டேட்டாவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்து தொலைறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சார், நேற்று கும்பகோணத்தில் நடந்த பாஜக மாநாட்டில் பாஜக கட்சி அனைத்து நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டும் கலந்துக்கலையே சார், என்ன சார் காரணம்? நீ தானேப்பா முந்தா நாள் சொன்ன கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறத சொல்லி அமித்ஷாவே சொல்லியிருக்காருன்னு படித்தா பேப்பரை பார்த்து? இல்லை சார், ஆனால் செய்தி ஊடகங்களில் பார்த்தேன், மழை காரணமாக வந்து விமானம் ரத்தாயிருச்சு, அதனால் வர முடியாமல் போயிடுச்சான் சார். தெரியுதா உனக்கு? நேற்று
நடந்த நிகழ்வு என்பது தமிழக பாஜகவை பொறுத்தவரை மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது அணி இருக்கும் இல்லையா, ஒரு கட்சியோட பேரண்ட் பாடி இருக்கும், அது போக வரிசையாக மகளிர் அணி, இந்த அணி, அந்த அணிட்டு வரிசையாக அணிகள் இருக்கும். அந்த அணிகளோட அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு என்று தான் அது கும்பகோணத்தில் நடத்திருக்கிறது. அதில் தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், என்ன உத்தி, என்ன செய்யணும், ரிமைனிங் டேஸ்க்கு பிளான் என்னன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது. தேசிய மத்திய பார்வையாளர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் அதில் என்ன இருக்குது? ஏன் கூப்பிடல? தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா மழை காரணமாக இது ரத்தாயிருச்சாம்ல சார்? உருட்டு தானே. தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறான்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா நீ தான் படித்த பேப்பரில் வந்திருக்கு சார், அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் என்று. அதனால் ஹிஸ் ஸ்டாக்ஸ் ஆர் டவுன். அண்ணாமலை துடிக்கிறாரு, எப்போ என்னை நீக்குவாங்க கட்சியை விட்டுன்னு துடிக்கிறாரு. சொந்த இந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு 4 மரக்கண்டவங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. நேற்று அதில் ரொம்ப ஆக்டிவாக அந்த வார் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக மிக அவதூறாக ரொம்ப ஒரு டர்ட்டி இமேஜ் ஒன்று, எடப்பாடி இறந்துட்ட மாதிரின்னு வச்சுக்கேன், இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறாப்படி. இது ஏதோ ஒரு ஹாங்காங்லேருந்து இயங்குகிற ஒரு அனானிமஸ் ஹேண்டில் இல்லை, வெரிஃபைடு ஹேண்டில், பாப்புலர் அந்த ஹேண்டில். அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் மத்தியில் இது பாப்புலர் போடுறாப்படி. முன்னாடிலாம் இது பாட்டுக்கு இருக்கும், கண்டுக்க மாட்டாங்க. நயினாரை குறைச்சி எடை போடாதீங்கன்னு நான் தொடக்கத்திலே சொன்னேன். 1 மணி நேரத்தில் நீக்கிட்டாங்க கட்சி விட்டு. இந்த நபருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப் போகிறார். அண்ணாமலை கிட்ட கேட்காம அல்லது அண்ணாமலையின் சம்மதம் இல்லாமல் அந்த மீம் வந்திருக்காது. உங்களுக்கு சும்மா இவங்களை திட்டுறது, நயினார் சரியில்லைன்னு திட்டுறதுலாம் கூட நீங்கள் அண்ணாமலை இதுக்கெல்லாம் போய் கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுலாம் கான்ஷியஸாக பண்ணுது. இதை அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அண்ணாமலைகிட்ட, போடுன்னு இருப்பார். இப்படி போடுன்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன? வன்மம் மட்டும் இல்லை, இதெல்லாம் காரணமாக சொல்லி நீக்கிட்டாங்கன்னா இந்த சிலுவையை சுமந்து அன்பு கூட்டம், சிலுவையை சுமந்துக்கிட்டு அண்ணாமலைன்னு அன்பு கூட்டத்தை தூக்கிட்டு ஊராக உருட்டலான பிளான். அதான் சொன்னேன்னே, நீ பாட்டு இரு தம்பி. அவரும் போன வாட்டி எலெக்ஷனில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்ட்ட ஃபுல்லாக அமௌண்ட் வாங்கிட்டு அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா பழகி? யார் என்ன காசு யோசிச்சு பாரு. கோயம்புத்தூர் எலெக்ஷனில் மட்டும் மினிமம் 500 மினிமம். அதான் அவர் பார்த்து பழகுறதுனால தனிச்சு போகிறதுக்கு விருப்பப்படுறாரான்னு சொல்கிறேன். தான் மனசில் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு நினைக்கிறாரு அவர். எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா சார்? தோக்கிற மாதிரி சீட்டை கொடுப்பாங்க. நான் கோவையில் கிடையாது, எங்கேயாவது ஒரு இடம் தோக்கிற மாதிரி சீட்டு கொடுப்பாங்க. கரூரில் போய் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நில்லுன்னுவாங்க. என்ன பண்ணுவேன்? அரவக்குறிச்சியில் போய் நில்லுன்னுவாங்க, என்ன கரூர் டவுனில் நில்லுன்னுவாங்க. இப்படி தான் கட்சி பண்ணோம். அர்த்தம் சொன்னாதான் காலி பண்ணணுன்ட்டு ஜெயலலிதா முடிவெடுத்து விட்டார். எங்கேயும் போட்டால் ஜெயலலிதாவே இப்படி தான் பண்ணுவாங்க, எல்லா கட்சியும் பண்ணு. ஏதோ கோவம் வந்துருச்சு அர்த்தம் சொன்னாத மேலே, மற்ற இடத்துல சீட்டு கொடுத்தா இருந்தாலும் ஜெயிச்சிருவாருன்ட்டு போய் ஐப்பெரியசாமிக்கு எதிராக போய் ஆத்தூரில் நெல்லுட்டு கொடுத்து விட்டாங்க. ஐப்பெரியசாமிக்கு எதிராக ஜெயிக்க முடியுமா? அந்த போன தேர்தலுக்கு எலெக்ஷன் கவரேஜுக்கு ஆத்தூர்னு தான் நினைக்கிறேன், ஆத்தூர் மார்க்கெட்டுக்கு. அந்த ஊரே அவருக்கு சொந்த மாதிரி இருக்காங்க எல்லாம். நம்ம எடுக்கிறோம், அப்போவே நம்ம சேனல் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தானே இருக்குது. அடிக்க வராங்க பைட்டு போடுறதுக்கு. இங்கே எல்லாமே சார் பைக்கில் எடுத்து தொட்டுட்டு வராங்க பின்னாடி. நான் பயப்பில்லைங்க, என்ன பைட்டு போடுறதுல என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு. இங்கே எல்லாம் நாங்கள் திமுக தான், அது சொல்லுங்க என்ன நல்லா செஞ்சுருக்காரா, யாருக்கு ஓட்டு போடணும். இங்கே இந்த ஊரே திமுகக்கு தான் ஓட்டு போடணும். அங்கே போய் நத்தம் சொன்னது கொடுத்தா தோத்தார். அது போல் கொடுப்பாங்க சீட். LM14 நான் நடத்துகிறேன், LM14 போடி அப்படி பண்ணி முடிச்சு விட்றாங்க. அதனால தான் ஹிஸ் சைலண்ட் கம்ப்ளீட்லி. அதனால தான் அவரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அயன்மேனு ஓடுறாரு, மீன் பிடிச்சின்னு ஃபோட்டோ போடுறாரு. இவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவில் ஒரு கட்சியும் வளர விடாமல் நசுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை மோதி காலி பண்ணலான்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. மிகை மதிப்பீடு, வேறு ஒன்றும் இல்லை, தன்னை பற்றிய மிகை மதிப்பீடு. சார் இன்னைக்கு ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வந்திருக்கு சார், மந்தமான மகளிர் அணி கண்டுகொள்ளாத கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார். அதிமுக மீண்டும் மீண்டும் வெல்லும் என்று நான் எதை வைத்து இவ்வளவு அழுத்தமாக திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் இதையெல்லாம் புரிந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம், இந்த கேம்பெயினோட ஃபேஸாக சிஎம்மோட ஃபேஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபர்ம்ஸு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின் எல்லாத்துலேயும் ஸ்டாலினோட முகம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி தலை தூக்கி அவன் என்ன சொல்கிறது, கட்சியோட முகமே அண்ணன் தான் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு அந்த கிரீன்வே சாலையிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டி ஒன்று, நீங்கள் வேலையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 3ஆம் கலைஞர்னு போட்டாங்க. 2ஆம் கலைஞர் ஸ்டாலினா, இவர் 3ஆம் கலைஞர்னு போட்டாங்க. அது எழுத்தாக தான் போட்டிருந்தாங்க. இப்போ கூட இளைஞர்களின் கலைஞர்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் வெறும் கலைஞர் நடிச்சிருக்காங்கப்பா. அதுவும் அதே மாதிரி மஞ்சள் துண்டு போட்டு கண்ணாடி ஒன்றை போட்டு விட்டு. ஸோ கட்சினா அது உதயநிதி தான்.
என்ற போக்கு மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கிறது. கடைசியாக 23 அக்டோபரில் மகளிர் உரிமை மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. உங்களுக்கு ஒரு தேர்தலில் பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்கிறார்கள் அப்படின்றத பீகார் தேர்தல் இந்தியாவுக்கே உணர்த்தி இருக்குது. ரைட்டா? தே ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட் மோர். ஓகே, அவங்க எங்கிட்டு சாயிறாங்களோ அந்த கட்சி ஜெயிச்சான். பெண்கள் வாக்கை கவருவதற்கு திமுக எதுவுமே செய்ததாக தெரியவில்லை. இளைஞர் அணி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் தானே மகளிர் அணி. கடைசியாக மகளிர் அணி நடத்திய பிரமாதமான ஒரு பிரம்மாண்டமான அல்லது நினைவில் கூறக்கூடிய நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று சொல்லு. அக்டோபரில் மகளிர் மாநாடு நடத்தினாங்கன்றது எனக்கு ஜூனியோட கட்டுரை பார்த்து தான் தெரியுது. இளைஞர் அணி வேணா ஏதாவது சும்மா அப்படி இப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. சேலத்தில் 2 வாட்டி தள்ளி வச்சு 3வது வாட்டி ஒரு மாநாடு நடத்துனாங்களே, எவ்வளோ செலவு சொல்லுறதுக்கு? எவ்வளோ சார்? 40 கோடி. மொத்த கட்சியும் ஓடி போய் வேலை செய்யுது. மகளிர் மாநாடு ஒரு மகளிர் நிகழ்ச்சின்னு சொன்னால் கட்சிக்காரன் எவனும் வர்றதில்லை. அது கனிமொழி பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் கனிமொழியோட நிகழ்ச்சிக்கோ மகளிர் அணி நிகழ்ச்சிக்கோ ஏதாவது போய் வேலை செய்தால், உதவி செய்தால், பொருள் உதவி செய்தால் சின்ன ஒரு கோச்சுக்குவாருன்ட்டு எவனுமே போகிறதில்ல. அப்புறம் எப்படி மகளிர் ஓட்டு வரும்? அதுதான் நல்லதுன்றேன். கிட்டத்தட்ட இந்த அணி டெட்டு. நம்ம தம்பி ராஜீவ்காந்தி கூட பிரமாதமாக மாணவர் அணி வச்சு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சின்னு ஏதாவது நல்ல பிரமாதமாக ஏதாவது நடத்தி விடுற. அப்படி அவனுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜியின் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க இப்போ கனிமொழி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மகளிர் அணி நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். யார் ஹெல்ப் பண்ணோம்? சேகர் பாபு அண்ட் மாசு 2 பேர் ஹெல்ப் பண்ணுமா? சின்ன ஒரு கோச்சுக்கு வேணும், 2 பேரும் செய்ய மாட்டாங்க. கனிமொழி போய் கெஞ்ச முடியுமா அவங்கக்கிட்ட? ஒரு வாட்டி கேட்கலாம், பாருங்கள் அந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. பண்ணுறேம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த மகளிர் அணி செயல்பாடுகள் வளர்ந்தாலே நமக்கு இது நல்லது இல்லைன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் 2 பெண்கள். இவனுங்களே மகளிர் அணியை அவதூறாக பேசுகிறது. இது போக நான் ஏற்கனவே மறைமுகமாக சொல்லியிருந்தேன், அப்யூஸ் வேறு நடக்குது. குறிப்பாக இந்த அப்யூஸில் அதிகம் ஈடுபடுவது கீர்த்தி அமைச்சர். யார் பார்த்து? மதுரையைச் சேர்ந்தவர். மதுரையைச் சேர்ந்தவர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், பேர் சொல்ல மாட்டேன். கம்ப்ளைண்ட்டே வருது. நீ ஒரு மகளிர் அணியில் அந்த மாவட்டத்து செயலாளராக இருக்க, நீயா ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா? கட்சியோட மாவட்ட செயலாளரோட அனுமதி வேணும். போயிட்டு நான் இந்த மாதிரி நடத்துகிறேங்க அப்படின்ட்டு போனேன்னா வேலையாக கட்டுறது. இது போல் இந்த மகளிர் அணியை டம்மி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க. இப்போ நான் மகளிர் அணியில் ஒரு நிர்வாகி. மகளிர் அணியில் கனிமொழி கூட சேர்ந்து செயல்பட்டோன்னா எனக்கு சீட்டு கிடைக்காது. அதுக்கு பேசாமல் சேகர்பாபு கூட சேர்ந்து செயல்பட்டோன்னா ஏதாவது அன்னை சீட்டு வாங்கி தருவார். வேலு பின்னாடி சுற்றினா சீட்டு வாங்கி தருவார். நேரு பின்னாடி சுற்றினா சீட்டு வாங்கி தருவார். கனிமொழி பின்னாடி சுற்றினா என்ன கிடைக்கும்? இதனால் மகளிர் அணியை சேர்ந்தவங்களே மகளிர் அணி வேலையை பார்க்குறதில்ல. கனிமொழி தலைமையில் கல்யாணம்னு பத்திரிகை அடித்து கொடுத்துட்டு மேடம் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு உதயநிதி வராருன்றதுனால உதயநிதியோட நேரம் கிடச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சுன்றதுனால கனிமொழிகிட்ட கூப்பிட்டு மேடம் கல்யாணம் நின்றுச்சு. ஐயோ என்னங்க ஆச்சுன்னு ஏதோ ஒரு காரணத்தை விட்டுருக்கேன். சரிங்க இப்போ பார்த்துங்க, திருப்பி பண்ணால் கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி படத்தை போட்டு புது பத்திரிகை அடிச்சுட்டு நடத்துகிறான்பா. இப்போ நிலைமை தெரியுது அவனுக்கு. இப்போ பெண்கள் ஓட்டை நீங்கள் எப்படி கவருவீங்க? ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு கனிமொழியை விட சிறந்த ஃபேஸ் இது. வேணாம் சார், ஐடியாலாம் கொடுக்காதீங்க. நடக்காது. என்ன ஐடியா கொடுத்தாலும் நடக்காது. எழுதி வச்சுங்க, திமுக தோல்வி உறுதி. கனிமொழி அவர்களுக்கு அடுத்து யாருமே இல்லை. அதான் அதனால தான் இது தேராதுன்றேன். இவங்களுக்கு நினப்பு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கான் வந்துடும் அதெல்லாம் அப்படின்ட்டு பாய்ச்சாயிடுச்சு, வராது. இப்போ திருப்பி டிசம்பரில் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை கொடுத்தீங்கனாலும் 18 மாதம் அரியர் கொடுன்னு கேட்பாங்க. இபிஎஸ் வேறு 1500 தரம்னு அறிவிக்க போகிறாரு. இரு சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு. இது இந்த ஓட்டு போச்சா? சரி, இளைஞர் அணின்ட்டு நீங்கள் ரொம்ப இளைஞர் அணியோட செயல்பாடுகளை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இளைஞர்கள் இங்கே போவாங்களா, உங்ககிட்ட வருவாங்களா? இங்கே தான் போவாங்க. போச்சா? மகளிர் ஓட்டு வராது, இளைஞர் ஓட்டு வராது. எந்த ஓட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது? விரைவில் முன்னெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எந்த மாதிரியான பிரச்சாரத்தை அதிமுக முன்னெடுக்க வேண்டும் என்றால், திமுகவுக்கு வாக்களிப்பவன் தமிழின விரோதி, தமிழ்நாடு நாசமாக போகணுன்னு நினைக்கிறவன் மட்டும்தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவான். கிட்டத்தட்ட அந்த கட்சியை அருவருப்பான கட்சியாக மாற்றிடணும். என்னது உதயசூரியனா வேக் அப்படிங்கணும். இப்படி கொண்டு போனோம் சார். உண்மையாக சொல்கிறேன், நேற்று பார்த்திபன் உட்காந்து உதயநிதி அவர்களை பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு. கீழே அவ்வளோ மோசமான கமெண்ட் பார்த்திபனை திட்டி. ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்போ இந்த அளவுக்கு திமுகவுக்கு கெட்ட பேர் இருக்குது. இது மக்கள் எல்லார் மனசுலையும் இருக்குது, அச்சம் இருக்குது. ஓகேவா? ஏதாவது பேசணுன்னா தான் வளைச்சி கேஸை போடுறாங்களே, பேசினா எழுதுனா கேஸை போட்டு விட்டுருவாங்கன்னு.
இந்த தேர்தல் நெருக்கத்தில் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. திமுகவை அருவருப்பான கட்சியை மாற்றிடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதுவும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது கனிமொழிங்க முன்னாடி புஷ் பண்ணணும். புரியுதா? கனிமொழி புஷ் பண்ணுறானே, ஏப்பா அவங்க பெண் தானேப்பா முன்னாடி வர்றாங்களேப்பா அப்படின்னு கொஞ்சமாவது இதாவாங்க. நீங்கள் அவங்களையும் ஓரம் கட்டுறீங்க. இதனாலலாம் இப்போ எந்த செக்டாரோட ஓட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது? இந்த தமிழறிஞர்கள், அந்த காலத்தில் ஒரு அதிகாரி என்று சொன்னார், தமிழ் வாத்தியாரில் முக்கால்வாசி பேர் திமுககாரனாக இருப்பான். ஏன்னா மொழிக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த கட்சி அப்படின்ட்டு உணர்வு. இன்றைக்கி அதெல்லாம் போச்சு. சன்ஷைன் விடுங்க சார். நல்லா இந்த தேர்தலில் பாடம் கற்றுக்கிட்டு 31 அவங்க போட்டி போட்டு நல்லாட்சி கொடுக்கும். ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம். ஸோ இந்த மாதிரி உத்தியை கையில் எடுக்கணும். புரியுதா? அது கிட்டத்தட்ட இது ஒரு அருவருப்பான கட்சி. வாட் போயும் திமுக ஓட்டு போட்டேன், திமுக போட போற செக் அப்படி கொண்டு போனோன்றேன். அச்சு துவம்சம் பண்ணலாம்ப்பா. தேராத மாதிரி பண்ண முடியும் திமுகவை. எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. இல்லை சார், இன்னைக்கு வந்துட்டு ஊடகங்கள் எல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றதுக்காக ஜனவரிக்கு மேலே கட்டுப்பாட்டில் இருக்குமா? அதான் ஏதோ வலுவாக இருக்க மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எடுபடாது. என் கூட வந்திருக்கிற, வெளியிலலாம் வந்திருக்கிற, வந்து கை கொடுக்குறவங்கெல்லாம் ஏன்னா அவ்வளோ பேரும் ஏடிஎம்கேக்காரனா கை கொடுக்குறாங்க. அத்தனை பேரும் சாமானியர்கள், சாதாரண பொதுமக்கள். முழுக்க திமுக திட்டத்தை தான் நம்ம வேலையை வச்சுட்டு இருக்கோம். ஏன் அவ்வளோ பேர் வந்து கை கொடுக்குறாங்க? ஏன் சிலாகிக்கிறாங்க? நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸே சார், நம்ம எல்லாரையும் தான் விமர்சனம் பண்ணுறோம். இருந்தாலும் ஏன் இப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா திமுக மேலே இருக்க கோவம் தான். முடியும், நான் நம்புகிறேன். எனக்கு இது இந்த மக்கள் பல்ஸை உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். இது தோக்குது. இதை மீறிலாம் ஜெயிக்கிறது இயற்கைக்கு முரணானது. வாய்ப்பே கிடையாது. நீ 100 பேனா நிறுவனத்தை கொண்டு வந்து வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே பேபி ஸ்டெப்ஸ் வச்சுட்டு இருக்க பிரமாணியாவை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. நான் உண்மையிலேயே மாலதி, அது மாஸ்டர் பிளான். அது உண்மையிலே இட் வாஸ் குட். அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஹோம் மினிஸ்ட்ரி தான் ட்விஸ்ட்டு. நீங்கள் சொல்வது போல தான், அப்படியெல்லாம் இயற்கை விட்டு விடாது. மேபி மாலதி, எனக்கு தெரியல. அது நடந்துச்சு. ஹோம் மினிஸ்ட்ரி தலையிடலை ப்ராபப்ளி. இப்போ இந்த சர்ஃபுதீன்றவர் இன்னும் ரிமாண்டில் இருக்கார். சரியா? கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தே வில் கெட் அப். கம்பெனியோட முதலாளி தூக்கி உள்ளே வச்சிட்டாங்கன்னா கம்பெனி எப்படி நடக்கும்? பிளான் வாஸ் குட். நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் அதில் கவனிக்கணும். இதை இவ்வளவு தீவிரமாக, ஒரு சட்டவிரோதமாக, அயோக்கியத்தனமாக துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் முடக்கணுன்றதுக்கான காரணம் திமுக அவ்வளோ நல்லாட்சி தருகிறது என்பதற்காகவா? நானே சிஎம்மாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அதிகாரியை மாற்றுறதுக்கு கூட துப்பில்லாத முதல்வர் தானே இருக்கிறார். நேற்று தான் அங்கே முதல்வர் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் அழைச்சி சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ அரசியல் அரட்டை பார்க்குறாரு சிஎம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அரசியல்கிட்ட முழுசாக பார்க்குறாருன்னு நான் சொல்லுங்க. நோட்ஸ் எடுத்து எனக்கு என்ன மேட்ருன்னு, என்னை பற்றி என்ன வருது, கவர்மெண்ட் பற்றி என்ன வருதுன்னு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். சிஎம் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்வதெல்லாம் உண்மையா? பிக் பாஸ் அது இந்த வாட்டி நல்லாவே இல்லையே. வாட்டர்மெலான் ஸ்டாரை தான் உன்னிப்பாக பார்க்குறாராம். எவிக்ட் பண்ணிட்டாங்களாப்பா? தூக்கிட்டாங்க சார். எவிக்ட் பண்ணிட்டாங்களாம். அவனை பிடிக்காதான் அவருக்கு, சிஎம்க்கு. வேணா இந்த இப்படி பண்ணுறான் அந்த பையன். சிஎம் பார்க்குற வேலையை தெரியுதா? கூலி படம் பார்க்குறது, பைசன் பார்க்குறது, இல்லைன்னா பிக் பாஸ் பார்க்குறது. சிஎம் பார்க்குற ப்ரோக்ராம் ஆகாது. அந்த கன்றாவியெல்லாம் ஒரு முதல்வர் பார்த்தா விளங்குமா? அது இந்த வாட்டி ப்ரோக்ராமே நல்லா இல்லை. அந்த காண உணர்த்துன்னு ஒரு ஆள் இருக்காப்புல, அவர்னால தான் கொஞ்சம் ஏதாவது போய்க்கிருக்கு. அது பாரு, இது வேற சொன்னாங்க. அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே கடும் கோபம் அடைந்தார் சிஎம். என்ன இப்படி பண்ணுறான்? அவர் சொன்னார், இன்னமும் அரசியல்கிட்ட பார்த்தா நாடு உருட்டுருங்க, சிஎம் உருட்டுருவாருங்க. அதனால தான் சார் அவரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. விட்டுருங்க. இப்போ டிஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் அப்போ கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. கடைசியாக அவரே இறங்கி வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா அவர் சிஎம் பார்க்குறதுனா பரவாயில்ல, நீ தான் எல்லாம், நீயாவது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பான்னு ஒரு வெங்கட்ராமன் தீப்பொறி தினேஷ்டே கட்டுவார் போல இருக்கு. உன்னையாவது பார்த்துட்டு வரேன்ப்பா, ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்து போட்டுக்கிறேன். ஓ, தீப்பொறி கூடவே ஒரு நெருக்கமாக இருக்காருன்னு அப்போயாவது என்ன மதிப்பாங்கப்பா. திமுக பற்றி பேசிட்டேன் சார். அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தெல்லாம் நடத்திக்கின்றார் திமுக அரசுக்கு எதிராக. சமீப காலமாக அமைதியாக இருக்காரு. சும்மா ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு கம்முன்னு இருக்காரு. என்ன சார் காரணம்? இந்த இஷ்யூ ஜூனியருடனில் இது வந்துருந்துச்சு. அதை படித்த பிறகு தான் எனக்கும் அது உறுத்தலாக இருந்தது. சண்முகம் ஸ்டேட் செக்ரட்டரி ஆன போது உள்ளபடியே நான் ரொம்ப மகிழ்ந்தேன். அந்த 90களின் கம்யூனிஸ்ட்டை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. மனசில் இருக்கிறத பேசுகிறாரு. விகடனில் தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னோடனே அந்த செய்தியாளர் பார்த்து சொல்கிறார், தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். அண்ட் மனசில் பட்டதை பேசின்னு இருந்தார். பளிச்சுன்னு கவலையே படுறதில்லை. அதுதான் கம்யூனிஸ்டுகளின் இயல்பு. சமீப காலமாக கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். ஆளை காணா. நீ போய் அவர்கிட்ட மைக்க போட்டோன்னா போய் சொல்ல வர்றது வருது, இருக்கிறத பேசிடுவார். அண்டு அந்த செய்தியிலேயே நான் சண்முகம் இதுக்கெல்லாம் அமைதியாகிற இதெல்லாம் ஆள் இல்லை, கட்சியில் கூட இருக்கிறவங்களே அமைதியாக இருக்க அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த செய்தியில் வந்திருக்கு. இது சாத்தியம். தோழர் அமைதியாக இருங்க தோழர், நம்ம இப்போ காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது, இந்த பையனை நம்பிலாம் போக முடியாது. நம்ம
ஒரு 10 சீட்டு கேட்டு வாங்கலாம் தோழர், நீங்கள் இப்படி பேசிட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால் அவர் அமைதியாக இருக்கலாம். இல்லை சார், கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட கட்சி கிடையாது, தனிச்சு கூட போட்டிட்டு போயிடுவாங்க. கூட இருக்கவங்களுக்குலாம் எம்எல்ஏ ஆகணும் இல்லை? சண்முகம் கம்யூனிஸ்டாக தான் இருக்காரு, இன்னும் கூட இருக்கவங்க கம்யூனிஸ்டாக இருக்காங்களா? அதான் நீ சொன்னேன்ல, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சிகளில் அத்தனை உறுப்பினர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் காசை கொடுத்து பங்கு பிரித்து கொடுத்து கம்யூனிஸ்ட் சேர்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க. நான் வசூல் பண்ணியிருக்கேன்ப்பா அரசு ஊழியர் சங்க மாநாட்டுக்கு உண்டியல் எடுத்துகிட்டு போய், ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கூட முன்னாடி ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்து போகிறோம், நான் உண்டியல் தூக்கிட்டு போயிருக்கேன். அந்த கட்சி பேர் உண்டியல் கட்சி. நிலாவுக்கு போய் கால் வச்சு அங்கே 2 கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள. நீ எங்கேயாவது உண்டியல் குலுக்கி பார்த்துருக்கியா? தான் 25 கோடி வாங்குறீங்களா ஆர்டிஜிஎஸில்? சொகுசாயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லோரும் சொகுசாயிட்டாங்க, அவர்களும் மனிதர்கள் தானே. அந்த அடிப்படையில் சண்முகம் பழைய கம்யூனிஸ்டாக தான் இருக்கார். சைக்கிளில் போக சொன்னால் சைக்கிளில் போவார், துண்டை வச்சு தரையில் படுக்கக்கூடிய சண்முகம் தான் அவர். இன்றைக்கி வாராது வந்த மாமணி போல் செங்கோட்டையனை நினைத்து சிலாகிக்கிறார்கள். 92 ஒரு பெரிய ஃபாரஸ்ட் அண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே பூந்து அந்த பழங்குடி பெண்களை வேட்டையாடியது ஜெயலலிதா கவர்மெண்ட். அந்த மக்களின் போராட்டத்தை முன்னென்று நடத்தி அந்த மக்களுக்காக தொடர்ந்து நீதி பெற்று தந்தவர். இப்போ தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நீதி பெற்று தந்தவர் தோழர் சண்முகம். அப்போ பழங்குடி மக்கள் சங்க தலைவராக இருந்தார் அவர். அப்புறம் பின்னாடி விவசாயிகள் சங்கத்தில் இருந்தார்னு நினைக்கிறாங்க சண்முகம். அப்போது இவரை காவல்துறை வாகனத்தை ஏற்றி கொல்ல முயற்சி செய்து, நாங்கள் போய் இங்கே அந்த ஊரில் படப்பிடிப்பு நடத்தினோம், ஜனங்கள்லாம் விக்டிமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களே தூக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிகழ்ச்சியில் சொல்ல முடியல என்னால், அவ்வளவு கோரமாக நடந்து கொண்டது காவல்துறை. அப்போது அந்த மக்கள் தான் காவல்துறை அதிகாரிகளை கட்டி வைத்து அடித்தார்கள் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தவர் தான் இந்த செங்கோட்டையன். அப்பழுக்கற்றவர். அந்த 91 96 ஆட்சியில் ஒரு வனத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர். இவர் தான் தூய அரசியல்வாதி, தூய ஆட்சி தரப்போகிறோம் பேசுகிறாரா? அப்போது நடந்த ஜெயலலிதா ஆட்சி அலங்கோலமான ஆட்சி, புரியுதா? ஒரு குழந்தைகிட்ட பொம்மை கடையில் பூந்து உனக்கு என்ன நம்ம எடுத்துக்கன்னு சொன்னா ஒரு அந்த குழந்தை என்னென்ன பண்ணும், இதை பண்ணாங்க ஜெயலலிதா. ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் உடம்புற நகையை போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்களா? யோசிச்சு பாரு. தெரியல, அந்த தப்பை எல்லாத்துலேயும் 2001 கற்றுக்கிட்டு திருத்திட்டான். 96 எண்டிலே இனி நகை அணிய மாட்டேன். அப்புறமா அணிஞ்சாங்க. வைரத்தில் தான் கமல் போடுவாங்க, 5 லட்ச ரூபா வாட்ச் தான் கட்டுவாங்க, ஹேண்ட்பேக் 10 லட்ச ரூபா, லூயி விட்டன் தான் போடுவாங்க. தெரியாது. ஆனால் அந்த 91 96 அவங்களுக்கு தெரியல. அப்படியே வண்டியில் காரில் போயிட்டுருக்கிறது, அக்கா அந்த பில்டிங் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஏன்பா மதுசூனை கூப்பிடு அப்படின்னு ஆட்டோ போகும். வீட்டுக்குள்ள உட்காந்து எழுதி வாங்குவா. இப்படி தான் கங்கை அமரன் தோட்டத்தெல்லாம் விட்டார், பையனூர் பங்களா. அந்த மினிஸ்ட்ரியில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் செங்கோட்டையன். எப்படி இதாக இருந்திருப்பார்? அப்புழுக்கற்றவர் அவரு. அண்ணன் சந்தோஷமாக இருக்கார் செங்கோட்டையன். எனக்கு அந்த வகையில் மகிழ்ச்சி. அதான் இப்போ தான் பழைய கிறிஸ்டி எல்லாத்தையும் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்துக்குது. வரட்டும், உண்மை தானே, நீங்கள் அதை மறுக்க முடியாது. ஒன்றும் காந்தி இயக்கத்தை சேர்ந்த அரசியல்வாதியெல்லாம் கிடையாது அவர். ஹீஸ் அ நார்மல் பொலிட்டீஷியன். வந்திருக்காரு, நீங்கள் கொண்டாடுங்க. அதுக்காக ஒரு மகாத்மா காந்திலாம் சொல்லிருக்காரு, அவ்வளோதான். இன்றைக்கி கோபியில் சம்பவம் இருக்குது. முன்னால் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு எடப்பாடி போய் பண்ண போகிறாங்க. ரியல் வாரியர்ஸ் பார்த்தேன் நியூஸ்ல தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரியல் வாரியர்ஸ் களமிறங்கும் கோபி. நல்லா இருக்குது சண்டை இப்போ இல்லையா? நீ வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீ சொல்கிற, டேய் ரியல் வாரியர்ஸ்டா, நீ அங்கே வர்ச்சுவல் வேர்ல்டில் தான் சண்டை போட்டுருப்பேன், நாங்கள் பார் உள்ள சண்டை போடுறான். இதான் அரசியல். திஸ் மேக்ஸ் திஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்படி அடிச்சு காட்டினா நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் திஸ் மேக்ஸ் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடி வந்துட்டு அந்த அப்படி ஒரு வரவேற்பு நடக்கலைன்னா இன்னைக்கு போயிருந்தா மீடியாலாம் அவ்வளோ அட்டென்ஷன் கிடச்சிருக்காது மீடியாவில். அது மட்டுமல்லாமல் நார்மலான பிரச்சார கூட்டம் மாதிரி இல்லாமல் இதை ஒரு மாநாடு போல் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. 2 காரணம். ஒன்று, ஒரு பிரேக்குக்கு பிறகு தொடங்கக்கூடிய பிரச்சார கூட்டம். இன்னொன்று, ஓஹோ யோவா காட்டுறீங்க, இருடி நான் காட்டுறேன் கிரவுண்டில் அப்படின்னு வழக்கத்துக்கு மாறாக அதிமுக இந்த கூட்டத்தை அவர்களே பெரிதுபடுத்துகிறார்கள். பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்று லைவ் போடுவாங்க. நாளைக்கு இந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, என்ன பேசினார்னு இபிஎஸோட ஸ்பீச்சும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹில் பெர்ஃபார்ம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், அதை குறித்து நாளை விவாதிக்கலாம். விகடனில் இன்னொரு தாவேக்கா பற்றிய செய்தி. தாவேக்கால இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வேட்பாளர்களை விஜய் அவர்கள் நேரடி பார்வையில் தேர்ந்தெடுக்கிறாரா சார்? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள், சமூக நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை நிறுத்த போகிறாராங்க சார். அதாவது வேட்பாளருக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்று சொல்லுங்கள், சரியா? அப்புறம் எப்படி சொல்கிறது? அது இல்லை, முன்னாடி போனால் முட்டுறது, பின்னாடி வந்தால் இடிக்கிறதுனா என்ன தான் பண்ணுறது? ஏம்மா, ஆலோசனை சொல்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் எடுக்கலாம். வேட்பாளர் எப்படிம்மா வெளியிலேருந்து ஆள் எடுப்பீங்க? இவங்க ஐடியா ஆஃப் பாலிடிக்ஸ் இதுதான், தெரியுதா? தெரிஞ்சிச்சு. நான் தொடர்ந்து இவங்க ஒன்றும் பெருசாக கிழிக்க முடியாதுன்ட்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருந்ததற்கு காரணம், இப்போது வடசென்னையில் ஒரு தொகுதி திமுகவில்
இது ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தின்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் நிற்கிறாரு. தாவக சார்பாக நிதிஷ் நிற்கிறாரு. ஜெயிச்சிருவியா? காசே இருக்கு உன்ட்ட, ஜெயிச்சிருவியா? நான் அந்த தொகுதி வாக்காளன். இல்லை நிதிஷ்ன்னு நம்ம போக வேணாம் சார். ஏன்னா நிதிஷ் வந்து இன்னைக்கு நான் வந்து உலகம் அறிந்தவராயிட்டாரு. ஒரு சமூக நல ஆர்வலர் அப்படி இருக்காருன்னா முதல்ல ஒரு 10 கோடியாவது செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். செலவு பண்ண முடியுமாங்க சார்? செலவுக்கெல்லாம் போகிறத விடுங்கம்மா நீங்கள். அதெல்லாம் ஆதவனி பார்த்து நான் சொல்கிறது நிதிஷ் வயசில் ஒரு தாவேக்க நிர்வாகி நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி சார் பணத்தை கொண்டு போய் கொடுப்பேன்? ஒரு வாக்காளனா ஏன்னா ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியை தேர்ந்தெடுப்பேன்னா, ஜெயக்குமாரை தேர்ந்தெடுப்பேனா, நிதிஷை தேர்ந்தெடுப்பேனா? ஏன் நிதிஷை தேர்ந்தெடுக்கக்கூடாது? அவங்ககிட்ட தான் பணம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அவன் போய் எல்லாருக்கும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான். நம்ப மாட்டேமா நான். அவனை பிராண்டு பண்ணிப்பான். இல்லை இவ்வளோ நாள் பஞ்சாயத்துனா வந்தவங்க அவங்க 2 பேர் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்குது. இந்த தம்பி வந்து பிரச்சனைனா வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு விலகி ஓடுற தம்பி. எப்படி நம்பி நான் ஓட்டு போடுறது? சரி, இந்த எலெக்ஷன் பிறகு இந்த தம்பி கட்சியில் இருக்குமா? கட்சி இருக்குமா? ரைட்டா? இதுதான் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கலை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம் தானே சார். விஜய், புஷி, ஆதவ், ஹெல்த் கார்டு, அருண்ராஜ், இதை தவிர தாவேக்க நிர்வாகிகள் உனக்கு தெரிஞ்சவங்க பேர் சொல்லு. நிர்மல் அண்ணே. நிர்மல் என் நண்பர் விட்டுரு. அடுத்தது அவரும் இரவல் தான் வாங்கினீங்க நீங்கள். முக்கியமான ஆளை விட்டீங்க பார்த்து. என்னப்பா முக்கிய தளபதி செங்கோட்டையினர்கள் இருக்காரு. இப்போ வந்தாருப்பா, அதனால தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. விடு அவர் பெருசு. லயலாமணி. ஓகே. அடுத்து ராஜ்மோகன். 2. அவங்களாம் நிர்வாகிக்குள்ளே வரமாட்டாங்க. சேர்த்துக்கிறேன், தம்பி ஆசைப்பட்டு சொல்கிறான். 2. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் தெரிற எல்லாரும் அவங்க நிர்வாகிதான். இதை நம்பி இன்ஸ்டா பிரபலத்தை நம்பி நான் எப்படிப்பா ஓட்டு போடுவேன்? இதனால தான் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன். புரியுதா? இப்படி அவுட் சோர்ஸ் பண்ணி ஏற்கனவே தேர்தலில் ஒருத்தர் போட்டிட்டார். யார்? கமலாங்க சார். கமலும் சமீபத்தில் போட்டி போட்டார். பிரசாந்த் கிஷோரா? எஸ். அவர் கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் IAS, IPS, IFS அதிகாரிகள், வெளியுறவுத்துறை செயலாளர்களாக, அயல்நாட்டு தூதுவர்களாக இருந்த IFS அதிகாரிகள் எல்லாம் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சூரஜ் கட்சியில் இணைந்து போட்டியிட்டார்கள். எத்தனை % வாங்கினாங்க? 3. அது ஒரு தோத்து போன ஃபார்முலா. அப்புறம் எதுக்கு அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஆள் இல்லையே. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனா 7-8 பேர் வந்துச்சு. மீதி சொல்லுப்பா. சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அவனுக்கு தான் தெரியல, சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 2 பேர், பவுன்ராஜ், மதியழகன். இந்த ECRல ஒருத்தர் பெரிய பெரிய கட் அவுட்லாம் வைப்பாரு. அவர் தான் சோழிங்கநல்லூர் வேட்பாளராம். சோழிங்கநல்லூர் துட்டு நிறைய வச்சிருக்காரு. ECR ஃபுல்லாக பேனர் வைக்கிறாரு. பார்த்துருவோம் கந்தன் ஜெயிக்கிறாரா சரவணன் ஜெயிக்கிறாரான்றது பார்த்துருவோம். கந்தன் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர். இந்த அரவிந்த்னு ஒருத்தர் நினைக்கிறேன் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவங்க 2 பேர் மீறி சரவணன் ஜெயிச்சிடுவாரா? விஜய் எங்கேப்பா போட்டிட்டதா சொல்கிறாங்க? இங்கே போட்டிட்டாரு. ரைட்டா? ஏன் அவர் ஊடு இருக்கிற சோழிங்கநல்லூரில் போட்டிட்டு தானே? சோசியக்காரர் சொல்லுங்கள் சார். சரி சொல்லு. இப்போ நீ அதை விடு. இந்த ECR சரவணன் சேர்த்துக்கலாம்ப்பா. 8. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணே. சொல்லுப்பா. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், இந்த நிர்மல்குமார். அவருக்கு போகிறேன். 10 பேர் வேற செலக்ட் பண்ணிக்கிருக்காங்க சார். இப்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம பைக் பிரசாத் பிரபலமாக இருக்கிற அளவு கூட கட்சி நிர்வாகிகள் யாரும் பிரபலமாக இல்லை. பிரபலமாக இருந்தாலும் காசு இல்லை. இப்போ 234 தொகுதிக்கு ஆளை சொல்லு, எனக்கு வழியை சொல்லு. நான் தான் விஜய், வழியை சொல்லு. இதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறது ஈஸியா? இவர் ஒரு முன்னாள் IPS அதிகாரி, இவர் ஒரு முன்னாள் IAS அதிகாரி. ரவிக்குமார் ஒன்றாச்சு, ஜாவர் சைடு போயிருக்காரு. நான் எச்சரிக்கை பண்ணதுனால விஜய் உஷாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்லை. ஒரு 5-6 IAS 5-6 IPS வந்தாங்கன்னா ஒரு 15 தொகுதிக்கு தெரிஞ்சா. கமல் கட்சியில் இப்படி போட்டிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? 21 எத்தனை அதிகாரிகள் இருந்தார்கள் தெரியுமா? IAS IPS. மௌரியா இன்னும் இருக்கார் கட்சியில். IRS அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இருக்காங்களா? இப்போ மௌரியா மட்டும் இருக்காரு. இப்படியாவது MLA இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு. வாய்ப்பு இல்லை. என்னாச்சு? பேராசிரியர் ஞான சம்பந்தம்லாம் சேர்ந்தார், ஞாபகம் இருக்கா? பழக்கருப்பையாக அங்கே தான் இருந்தார். என்னாச்சு? அப்போ கட்சிக்கு வேட்பாளர் இல்லாமே தேடுறீங்க நீங்கள். இப்போ ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஒரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். அவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நிதிஷையும் அவரையும் ஒப்பிடும்போது நிதிஷை விட கூடுதல் வெளிச்சம். நான் நிதிஷ்னு சொல்கிறது நம்ம சேனல் ஆங்கரில் நிதிஷ் வயசில் இருக்கிற ஒரு பையன். அந்த பையனோட ஒப்பிடும்போது அவருக்கு கொஞ்சம் கூடுதல். இப்போ ஓய்வு பெற்ற IAS அதிகாரிப்பா. அவர் எடுத்து சேகர்பாபு கூட நிற்க வச்சாரா ஜெயிச்சிடுவாரா? இதில் இன்னும் தாவேக்காவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதுன்ட்டு இதை விட்டதை பார்த்து முந்தா நாள் ஒரு நியூஸ் வந்துருச்சு தினமலரில். பார்த்தியா? டிவிகேவும் காங்கிரஸும் இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இது கொளத்தூரில் முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக ஒரு முக்கிய வேட்பாளரை நிறுத்துறதா செய்திகள்லாம் வந்துருக்கு. அது விஜய் அவர்கள் வேற நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாரா? யாருப்பா அந்த முக்கிய வேட்பாளர்? இதோ ஒரு தொழிலதிபரை நிப்பாட்ட போகிறாங்க போல சார். எல்லாம் பண்ணுவாங்க. நீ 234 தொகுதிக்கு ஆளை சொல்லு தம்பி. தேடிக்கு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் அன்றைக்கி ஒரு BJP பிரமுகரை பார்த்தேன்.
நான் என்னோடய எஸ்டிமேட்டாக நான் என்ன வச்சுருந்தேன்னா ஒரு 5 ரூபா செலவாகும்னு நினச்சேன். நான் ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக. என்ன சார் நீங்கள் போட்டி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். 20 வேணும் சங்கர்னாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு. சங்கர் 20 வேணும். இந்த 20 வாக்காளர்களுக்கு கொடுக்கறது இல்லாமல் இந்த 20 ஏடிஎம்கேல 15 ரூபா இல்லாமல் யாரும் சீட்டு கட்டு வராதிங்கன்ட்டாங்களா தெரியுமா? திமுக பட்ஜெட்டு 50 தொகுதி. 15 ஸ்வீட் பாக்ஸா இல்லை சின்ன ஸ்வீட் பாக்ஸா? வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. ஸ்வீட்டு பாக்ஸுன்னா கோடி, ஸ்வீட்டுன்னா லட்சம். ஓகே ஓகே ஓகே. தாவேக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போட்டு முடித்த பிறகு 5 கோடி செலவு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர்னு கணக்கு எடுத்து பார்த்தபோது மொத்தம் 8 வந்திருக்கு. உளவுத்துறை எடுத்துருக்குதெல்லாம் 8 வந்திருக்கு தெரியுமா? ஆதவ் அவர் தொகுதிக்கு செலவு பண்ணுவார். எல்லா தொகுதியுமா செலவு பண்ணுவார்? அவர் தான் எம்எல்ஏ ஆகணும் தான் நினைப்பாரு. அதுவும் ஆக முடியாது சொல்லிட்டேன். ஸோ இது தொடக்கம், பிரச்சனையோட தொடக்கம். இப்போது நம்ம கொளத்தூர் தொகுதி, இல்லை கொளத்தூர் கூட வேண்டாம், அம்பத்தூர் தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். அம்பத்தூர் தொகுதியில் நிதிஷே போட்டிடுறார். அப்படி விஜயே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை புறந்தள்ளி விட்டு விஜய் ஆதரவு தெரிவித்தார் என்பதற்காக நான் நிதிஷுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? விஜய் போட்டிட்டானா நான் ஓட்டு போடுறேன். ஸ்டார் அவர். நிதிஷ்க்கு ஏன் போடணும்? நான் நிதிஷ்னு சொல்கிறது ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறேன். அந்த வயசு இருக்க பசங்க தானே இந்த கட்சியில் பெரிய பெருமளவில் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். நான் ஏன் ஓட்டு போடணும்? எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்கள். உங்கள் அம்மா கூட விட்டுருங்க, நீங்கள் போடுவீங்களா? ஜென்ஸியை விட்டுருங்க, நான் உங்களுக்குள்ளேயே வரல. அவங்க கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிக்கிறாங்க. சுறாவெல்லாம் 10 வாட்டி பார்க்குறவங்கப்பா, அவங்ககிட்ட பேச முடியுமா? ஸோ அதை வந்து திமுகவும் டார்கெட் பண்ண போகிறதில்ல, அதிமுகவும் டார்கெட் பண்ண போகிறதில்ல, பிஜேபியும் டார்கெட் பண்ண போகிறதில்ல. எங்கே போய் போராஜான்னு விட்டுருவாங்க. அவர்கள் மட்டும்தான் வாக்காளர்களா? இது சேலஞ்ச். எந்த அளவுக்கு மிக தீவிரமான ஒரு உலகில் யாருக்கும் தோன்றாத அரசியல் உத்தி உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுக்கலாம், பாண்டிச்சேரி போகிறேன்னு போகிறீங்க, அங்கேயும் கொடுக்கல. தவறான செய்தி இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லையா? ஆலோசனை நடந்துட்டு எப்பப்பா உறுதிப்படுத்த போகிறாங்க? 30 ஆச்சுப்பா, இன்னும் 4 நாள் தான்ப்பா இருக்குது பிரச்சாரத்துக்கு. எப்பப்பா உறுதிப்படுத்த? தவுளுண்டு மாநிலம் பார்த்து. மாநிலம் இல்லை, யூனியன் பிரதேசம். காலையில் வண்டி பைக் எடுத்தனா மதியத்துக்குள்ளே சுற்றி வந்துடலாம்ப்பா மொத்த மாநிலத்தையும். மழை வேறு பேஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் புஷி போய் நேரடியாக டிஜிபி அலுவலகத்திலே உட்காந்துருக்காராம். டிஜிபி டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டாரான். சரி, டிஜிபி டெல்லியில் ஊரில் இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் எதுக்கே ஆஃபீஸுக்கு போகிற? பாண்டிச்சேரிக்காரன் தானே, நீ ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்ல மாட்டாங்க. பிரச்சாரத்துக்கு போக சொன்னால் பிரச்சாரத்தை கரெக்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ, கோயிலுக்கு போகிறத கரெக்டாக பண்ணிடுறாங்கப்பா. பார்த்தியா? எங்கே பிரச்சாரம் நடந்தாலும் புஷி முதல்ல போய் கோயிலுக்கு, இன்று இந்த கோவிலில் புஷி அர்ச்சனை செய்தார், இந்த மசூதியில் தொழுகை செய்தார், இந்த தேவாலயத்தில் சென்று வணங்கினார். வீடியோ வருதா? கொள்கை தலைவராக எதுக்கு பெரியார் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஒரே குலம் ஒன்றே தேவன். அது அண்ணா. குலமும் இல்லை தேவனும் இல்லைன்றது தான் பெரியார். சார் எல்லாத்தையும் வச்சுப்பான், எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவான். சரி, அப்படி தான் சொல்லுவார். தே ஆர் இன் அ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். செங்கோட்டையனெல்லாம் கொண்டாடுறீங்க. எனக்கு செங்கோட்டையன் சந்தோஷமாக இருக்காருன்றது எனக்கு சந்தோஷம். ஆனால் செங்கோட்டையன் கொண்டாடுற அளவுக்கு ஒர்த்தான ஆள் இல்லைப்பா. ஒர்த்தான ஆளாக இருந்தால் விடுவாங்களாப்பா ஏடிஎம்கே? எடப்பாடி விடுவாராப்பா? கோபி தொகுதியை விட்டுரு, ஈரோடு மாவட்டத்தை அந்த ஆள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு செங்கோட்டைன்னு சொன்னால் எடப்பாடி வில் திங்க் ட்வைஸ் பிஃபோர் டச்சிங் ஹிம். 5 தொகுதி இருக்குன்னு வச்சுக்க ஈரோடில், 5 தொகுதியை காவு கொடுக்குற அளவுக்கு முட்டாளா எடப்பாடி பழனிசாமி? கெடுவா விதிக்கிற கெடு தூக்கியா. ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்தில், மதுரையில் எங்கேயோ பிரச்சார கூட்டத்தில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவசர அவசரமாக நடுவில் போய் ஒரு இடத்துல எங்கேயோ திண்டுக்கல்ல நின்று தலைவர்கள்லாம் வர சொல்லி தூக்கு. ஒரு 2-3 மணி நேரத்தில் அறிவிப்பு வந்துருச்சு. யோசிச்சு பாரு, வே பண்ணுவாங்க. புரியுதா? ஆனால் நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? யாருக்குமே இல்லாமல் அவருக்காக ஒரு சிறப்பு வீடியோ வேறு, 1 நிமிடம் 21 செகண்ட். இப்போது 2 வருஷமாக கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காடுறீங்க. ஒருத்தன் கூட வியாபாரம் பண்ண வரல. குல்லா போட்ட பாயை தவிர உங்களுக்கு வெளியிலேருந்து வந்து சேர்ந்தவர் யார்? கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது பல அதிகாரிகள் வந்து இணைந்தனர். வேறு கட்சியிலேருந்து பலர் வந்து சேர்ந்தனர். ஆப்டிக்ஸாவது இருந்துச்சு, டெய்லி நியூஸாவது வரும். நீங்கள் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன், நான் வேணாம் தம்பி அப்படின்ட்டு அவங்க யாருமே வரலையே. இப்படி யாருமே வராததுனால தான் வேண்டாம் என்று அதிமுக ஒதுக்கிய ஒரு தலைவர் உங்களுக்கு மகானாக காட்சியளிக்கிறார். வாராது வந்த மாமணியாக காட்சியளிக்கிறார். சார், இப்போது காங்கிரஸ் வரேன்னு இருந்துச்சு. காங்கிரஸ் எப்படியாவது கூட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தியே ஆதவ். எங்கப்பா காங்கிரஸ்ன்னு திரு விஜய் ஆதவ் பார்த்து கேட்டிருக்கணும்ல. ஸ்டூலை போட்டாவது ஏறி நின்று மண்டை மேலே கொட்டியிருக்கணும். இங்கே தான் தப்பு பண்ணுறாருமா விஜய். புரியுதா?
விஜய் நம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த தினமலர் நியூஸ்லாம். அண்ணா இன்னும் நம்பிக்கை இழந்துடாதீங்கண்ணே. ஏப்பா எப்படிப்பா சொல்லு, தினமலர் வந்திருக்குண்ணே. காங்கிரஸில் கமிட்டி போட்டுட்டாங்க. அந்த கட்சியின் மூத்த தலைவர் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளின்ட்டு அவசரமாக ட்விட்டரில் பதிவு செய்கிறார். அண்டு இவ்வளோதான் சீட்டுன்னு பேச போகிறோன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து தாவேகோட கூட்டணி நீங்கள் தினமலரில் நியூஸ் வர வைக்கிறீங்களே, இது யாருக்கான? நமக்குலாம் இல்லை, விஜய்க்கு. அடடே தினமலர்லேயே வந்திருக்கிறதே அப்படின்னு நம்பலைன்னா கொஞ்சம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஃபோனை போட்டு கொடுப்பாங்க. சார் அப்போ இந்த கமிட்டிக்கோட பதில் என்ன? அதுக்கு தான் தினமலர் நியூஸ் வந்துருச்சுல்ல. என்ன இது கோழி வந்ததா முட்டை அப்படிதான் ஏமாற்றி அவர் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மாலதி, இஃப் யூ ரீகால் அண்ட் கனெக்ட், செங்கோட்டையனோட வருகையும் பிரசாந்த் கிஷோரோட வருகையும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி தெரியல? பார்த்தல்ல பிரதர் ஆஃப் ஃபார்ம்ஸை பார்த்தல்ல அப்படின்னாரு. நான் அன்னைக்கே எனக்கு ஃபஸ்ட்டு எது உறுத்தலாக இருந்துச்சுன்னா, உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தொண்டை வந்திருக்கிறான், உங்களுக்காக வந்திருக்கிறான். இது தமிழ்நாடு. பிரசாந்த் கிஷோருக்கு புரியணுன்றதுக்காக இங்கிலீஷில் பேசுகிறீங்க. நீ தமிழில் பேசு, என்னையா சொல்கிறாரு, என்ன திட்டுறாரா பாராட்டுறாரான்னு அந்த பிரசாந்த் கிஷோர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஸ்வே ஆகிடுறீங்க. ஏமாந்தீங்களா? அந்த பீடா யாரையும் உருட்டினாரா? பீகாரில் எங்கள் மக்கள்லாம் விஜயோட படங்களை தமிழில் டப் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் பீகார் சிஎம், இவர் தமிழ்நாடு சிஎம். சரி, அப்போ தான் பாடம் கற்றுக்கிட்டீங்களே. நான் செங்கோட்டையனை சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நீங்கள் கவனிக்கணும், சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல. இவ்வளவு கொண்டாட வேண்டிய அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்ந்தாருன்னா கொண்டாடுங்க. நீங்கள் வேலுமணி வந்தாருன்னா கொண்டாடுங்க. கனிமொழி அவர்கள் வந்தாங்கன்னா கட்சியிலேருந்து வரணும். ஓகே புரியுது. நீக்கப்பட்டதுலேருந்து வெளியேறும். வாட் இஸ் இஸ் வர்த் மேன்? அந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு கூட இவங்களை சீண்டலையே இருந்தால பாவத்தை. அவங்க ஏற்கனவே தொண்டர் மீட்பு குழுல இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எது வெற்றி அடையும் கூட்டமோ அதில் போய் சேர்ந்துக்கதான் அவங்க நினைப்பாங்க. அவங்க கூட சீண்டல. ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ கொண்டாடுறீங்க? திரு செங்கோட்டையனுக்கு இப்போ தேவை வெற்றி இல்லை, அங்கீகாரம், ஒரு ஆதரவு, ஒரு அரவணைப்பு, மரியாதை, அது அங்கே கிடைக்குது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ வின் சுச்சுவேஷன். இவ்வளோ பேர் இன்னைக்கு எடப்பாடி கூட்டுறாரு, உங்ககிட்ட இது இருக்கான்னு கேட்பாரு செங்கோட்டையன். தெம்பா இருக்கார் அண்ணன். இந்த வயதில் 10 பைசா செலவு இல்லாமல் இவ்வளோ கூட்டத்தை யாராலையும் கூட்ட முடியாது. அண்ணனும் அரசியல் வாழ்க்கையில் இப்படி பார்த்துருக்க மாட்டாரு. அதான் சொன்னேன், நீங்கள் கூட்டம்னா செலவு பண்ணா சத்தியபாமே வரமாட்டாங்க. போயா எப்போ பார்த்தா தவிர வேலை இல்லைன்ட்டு. செங்கோட்டை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்களா? அதான் ஒரு ஸ்மால் விக்டரிக்காக தாவேக்க தொண்டர்கள் காத்திருக்காங்க, ஏங்குறாங்க. காத்திருக்காங்கிறத விட ஏங்குறாங்க. இவன் வேற போய் இந்த நம்ம ஷோல டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. கீழே வந்து எழுதுறாங்க, பார்த்தல்ல எங்களுக்கு யார் வந்திருக்குதுன்னு பார்த்தல்ல, ஏய் அவள் தான். சரிடா வச்சுக்குங்கடா. வே பண்ணணும், புரியுதா? பெரிய பெரிய தலைங்களை தூக்கியிருக்கணும் சார். நீங்கள் எம்ஜிஆர் தூக்குனாரா திமுகலேருந்து போகும்போது? முக்கியமான ஆளுங்களாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுப்பார் எம்ஜிஆர், விடவே மாட்டார். அவருக்கு நமக்கு பெரிய அளவில் படிக்கலை, அதனால இந்த முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும். நாஞ்சில் மனோகரன் எல்லாம் திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நோக்கி வந்தபோது அவ்வளவு மகிழ்ச்சி எம்ஜிஆருக்கு. நெடுஞ்செழியனே வந்துட்டாரே. அது மாதிரி யாரை தூக்குனீங்க நீங்கள் திமுகலேருந்து அதிமுகலேருந்தோ? இந்தப்பா வேணப்பா, ரிஜெக்டட்ப்பா அப்படின்னு போட்டாலும் தூக்கி வந்துட்டு, ஏய் பார்த்தல்ல அண்ணன் பவரப்பார், படையப்பார். ஸோ தே ஷுட் ஸ்ட்ராட்டஜைஸ் பெட்டர்ன்றேன். திஸ் ஷோஸ் யூ ஆர் வெரி வீக், எக்ஸ்ட்ரீம்லி வீக். அவர் அண்ணனை நான் எதுவும் பேச விரும்பலை, செங்கோட்டையனை அவ்வளோ ஒருத்தில் பஸ் அவர் இல்லை, அவர் அதானே விரும்புகிறாரு. அவருக்கு சந்தோஷம்யா. நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு ஒருத்தர் இல்லையா அவர்? சரி சார், இந்த ஆக்சிலேட்டில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.